ஆதியாகமம் 15:7. ಆದಿಕಾಂಡ 15:7ನೇ ವಾಕ್ಯ. பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். ಆಮೇಲೆ ನಿನಗೆ ಕೊಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ ನಿನ್ನನ್ನು ಊರಿನ ಪಟ್ಟಣದಿಂದ ಬರಮಾಡಿದ ಯೆಹೋವನೇ ನಾನು ಎಂದು ಹೇಳಲು, அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரத்துக் கொள்வேன் என்று எதனால் அறிவேன் என்றான். ಅವನು ಕರ್ತನಾದ ಯೆಹೋವನೇ, ನಾನು ಇದನ್ನು ಬಾಧ್ಯವಾಗಿ ಹೊಂದುವೆನೆಂದು ತಿಳ್ಕೊಳ್ಳುವುದು ಹೇಗೆ ಎಂದು ಕೇಳಿದನು. பாருங்க, கர்த்தர் ஒரு வார்த்தை தொடர். ನೋಡಿ, ಕರ್ತನ್ ಬಂದು ಇಲ್ಲಿ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಕೊಡ್ತಾನೆ. உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு ஊர் என்னும் கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். ನಿನಗೆ ಬಾಧ್ಯವಾಗಿ ಕೊಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ ನಾನು ಊರು ಎಂಬ ಕಲ್ದೆಯರ ಪಟ್ಟಣದಿಂದ ಬರಮಾಡಿದ ಯೆಹೋವನ್ ನಾನೇ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. உடனே அவனுக்கு ஒரு எண்ணம் வருது, காரியத்தை நான் சுதந்திரத்துக் கொள்ளணும்னு சொன்னா அதுக்கு ஒரு அடையாளம் வேணும் இல்லையா? எப்படி இதை சுதந்திரத்துக் கொள்வது? ஏன் எனக்கு அவர் அதை தரணும்? ಬಾಧ್ಯವಾಗಿ ಹೊಂದಿಕೊಳ್ಬೇಕಾದ್ರೆ ಒಂದು ಸೂಚನೆ ಬೇಕಲ್ಲ. ಕೇಳ್ತಾನೆ, ನಾನು ಹೇಗೆ ಇದನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳೋದು? ஏன்னா அவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம். அது வாக்குத்தத்தம்ன்றது ஒரு உறுதியின் அடிப்படையில் தான் அந்த வாக்கு தத்துவத்தினுடைய விலை பெருமானம் என்னன்னு நமக்கு புரியும். ಇದೊಂದು ವಾಗ್ದಾನ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಒಂದು ಬಹಳ ಬೆಲೆ ಬಾಳುವ ಒಂದು ಕ್ರಿಯೆ ಅಡಿಯಲ್ಲೇ ಅದರ ಒಂದು ಪೂರ್ತಿ ಕಾರ್ಯ ನಮ್ಗೆ ಅರ್ಥವಾಗೋದು. உதாரணத்துக்கு இன்னைக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம் இல்லைங்களா? ಉದಾಹರಣೆಗೆ ಒಂದು ಅಗ್ರಿಮೆಂಟ್ ಹಾಕೊಳ್ತೇವೆ. நம்ம வீட்டுக்கெல்லாம் கூட ಅಡ್ವಾನ್ಸ್ கொடுக்கும்போது ஒரு அக்ரிமெண்ட் போடுவோம். ಮನೆಗೆಲ್ಲ ಅಡ್ವಾನ್ಸ್ ಕೊಡುವಾಗ ಒಂದು ಅಗ್ರಿಮೆಂಟ್ ಹಾಕೊಳ್ತೇವೆ. ಎಲ್ಲ ಅಗ್ರಿಮೆಂಟ್டையும் ஒரே மாதிரி பேப்பர்ல போட்டுற முடியாது. ಎಲ್ಲ ಅಗ್ರಿಮೆಂಟ್ ಒಂದೇ ರೀತಿಯಾದ ಪೇಪರ್ ಅಲ್ಲಿ ಹಾಕ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. ஒவ்வொரு அக்ரிமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு பேப்பர் வேல்யூன்னு ஒன்று வச்சிருக்காங்க. ಒಂದೊಂದು ಪೇಪರಿಗೂ ಅದರದೇ ಆದಂತ ಒಂದು ಬೆಲೆನ ಸರ್ಕಾರ ಇಟ್ಟಿದೆ. அந்த வேல்யூல அந்த அக்ரிமெண்ட் எழுதப்பட்டிருந்தாதான் அந்த அக்ரிமெண்டே மதிக்கப்படும் அல்லது அங்கீகரிக்கப்படும். ಅದರ ಬೆಲೆಯ ಅಡಿಯಲ್ಲಿ ಅಗ್ರಿಮೆಂಟ್ ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದ್ರೇನೆ ಅದು ಗಣನೆಗೆ ಬರ್ತದೆ, ಅದು ಜಾರಿಗೆ ಕೆಲಸ ಮಾಡ್ತದೆ. பாருங்க, இப்போ நம்ம வீட்டுக்கு அக்ரிமெண்ட் போறோம்னு சொன்னா ₹2 பேப்பர்லயே போட்டுருவோம். அது ಮನೆಗೆ ಅಗ್ರಿಮೆಂಟ್ ಆಗುವಾಗ ₹2 ಪೇಪರ್ ಅಲ್ಲೇ ಹಾಕಿರ್ತಾರೆ. அது அவ்வளவுதான் அதோடைய மதிப்பு. ಅದರ ಬೆಲೆ ಅನ್ನೋದು ಅಷ್ಟೇ. 11 மாசம் வரையும் தான் அதோடைய வேல்யூ. 11 ತಿಂಗಳಿಗೆವರೆಗೂ ಮಾತ್ರ. 11 மாசம் முடிஞ்சுனா இன்னொரு ₹2 பேப்பர் வாங்கி அதை நம்ம திரும்ப அந்த ಅಗ್ರಿಮೆಂಟ್ ರಿನ್ಯೂ பண்ணுவோம். 11 ತಿಂಗಳಾದ್ಮೇಲೆ ಮತ್ತೆ ಇನ್ನೊಂದು ಪೇಪರ್ನ ಕೊಂಡುಕೊಂಡು ಅದನ್ನ ಮತ್ತೆ ನಾವು ஒரு லேண்ட் வாங்குறீங்க, ஒரு வீடு வாங்குறீங்கன்னு வைங்க. ಒಂದು ಜಮೀನು, ಒಂದು ಮನೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ತೀರಾ. அந்த வீடு வாங்குறதுக்கு அந்த வீட்டினுடைய மதிப்பு எப்படின்னு நீங்க காமிக்கணும்னு சொன்னா நீங்க வாங்குற பேப்பர் அடிப்படையில் தான் அந்த வீட்டினுடைய மதிப்பு என்ன. ನೀವು ಒಂದು ಮನೆ ಎಷ್ಟು ಬೆಲೆ ಬಾಳ್ತದೆ ಅನ್ನೋದನ್ನ ತೋರಿಸಬೇಕಾದ್ರೆ ನೀವು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವ ಪತ್ರ ಎಷ್ಟು ಆ ಬೆಲೆ ಬಾಳುವ ಮಟ್ಟಿಗೆನೆ ನೀವು ಪೇಪರ್ ತೆಗೆದುಕೊಳ್ಬೇಕು. அந்த பேப்பர்ல அந்த பேப்பருடைய விலையும் நீங்க வாங்கி இருக்கிற பொருளுடைய மதிப்பும் அங்கதான் வெளிப்படுத்தப்படும். ನೀವು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವ ಪೇಪರ್ನ ಬೆಲೆನು, ನೀವು ತೆಗೆದುಕೊಂಡಿರುವ ವಸ್ತುನ ಮನೆಯ ಬೆಲೆನು ಅದರಲ್ಲೇ ನಮ್ಗೆ ಕಂಡು ಬರೋದು. அதனாலதான் பாருங்க, சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா டிவேல்யூ பண்ணிடுவாங்க. ಅದನ್ನ ಅವ್ರು ಕೆಲವೊಬ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಅದನ್ನ ಡಿವ್ಯಾಲ್ಯೂ சொன்னா அவ்வளோ காசை சொல்ல வேணாங்க, கம்மியாவே போட்டுருங்க அப்படின்னு ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇಷ್ಟು ದುಡ್ಡು ಹೇಳ್ಬೇಕಾಗಿಲ್ರಿ, ಸ್ವಲ್ಪ ಕಡಿಮೆಯಾಗಿ ಹೇಳಿ. இவங்களே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பொருளினுடைய தன்மையை ஒரு உறுதியின் அடிப்படையில் அதை என்ன செய்யறாங்கன்னா ಕಮ್ಮಿಯ ಕಾಮಿಸಿರು. ಇವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಒಂದು ವಸ್ತುವನ್ನು, ಆ ಬೆಳೆಯನ್ನು, ಅದರ ಒಂದು ಗುಣಾತಿಶಯವನ್ನು ಬಹಳ ಕೆಲ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದನ್ನು ತೋರಿಸ್ಬಿಡ್ತಾರೆ. இயல்பாக நீங்க பார்க்கலாம் பாருங்க, ಅದು ಸಹಜವಾಗಿ ನೋಡಬಹುದು. பாருங்க, இப்ப இந்த லேண்ட் வாங்கணும்னு சொன்னீங்கன்னா இந்த லேண்டுக்கு அப்பவே 3.5 வருஷத்துக்கு முன்னாடியே ರಿಜಿಸ್ಟ್ರೇಷನ್ ವರಿ ₹6 ಲಕ್ಷ செலவாச்சு. ನೋಡ್ರಿ, ಈ ಲ್ಯಾಂಡ್, ಈ ಜಮೀನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ 3 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆನೆ ಬರೀ ರಿಜಿಸ್ಟ್ರೇಷನ್ ಮಾತ್ರ ನೋಂದಾಯಿಸಿಕೊಳ್ಳಿಕ್ಕೇನೆ ₹6 ಲಕ್ಷ, ಪೇಪರ್ ವರಿಮೆ ₹6 ಲಕ್ಷ செலவாச்சு. 6 ಲಕ್ಷ 6.5 ಲಕ್ಷ ಖರ್ಚಾಯ್ತು. இதெல்லாம் சொன்னாங்க அவ்வளவு வேணாம். ಕೆಲವೊಬ್ಬರೆಲ್ಲ ಹೇಳಿದ್ರು ಬೇಡ, ಅಷ್ಟಲ್ಲ, ஒரு 75,000 ₹1 ಲಕ್ಷ பண்ணலாம்னு சொன்னாங்க. 75 1 ಲಕ್ಷದಲ್ಲೇ ಮಾಡಬಹುದು. நான் சொன்னேன், இல்ல எனக்கு என்ன அந்த விலை பண்ண முடியுதோ அதை நான் பண்ணணும், அவ்வளவுதான். ನಾನೇನ್ ಹೇಳಿದೆ, ಇಲ್ಲ, ಅದು ಎಷ್ಟು ಬೆಲೆಯಲ್ಲಿ ಮಾಡ್ಬೇಕು ಅಷ್ಟರಲ್ಲಿ ಮಾಡಬೇಕು. இங்க கர்த்தர் அவனுக்கு ஒரு வாக்கு தத்து தரணும்னு இப்ப அவன் சொல்றான், இதை நான் சுதந்திரித்துவேன், ஆனா அதுக்கு விலை எப்படி அதை நான் அங்கீகரிப்பேன், அதுக்கு என்ன உறுதி அப்படின்னு கேட்கறான். ದೇವರು ಇಲ್ಲಿ ಅದನ್ನ ನೀನು ಬಾಧ್ಯವಾಗಿ ಕೊಡ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇವನ್ ಕೇಳ್ತಾನೆ, ಸರಿ, ಅದನ್ನ ನಾನು ಅದರ ಬೆಲೆ, ನಾನು ಹೇಗೆ ಅದನ್ನ ಸ್ವಾಧೀನ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. இப்போ அவனுக்கு விலை தெரிஞ்சாதான் அந்த வாக்குத்தத்தனுடைய மதிப்பு தெரியும். ಬೆಲೆ ಗೊತ್ತಾದ್ರೇನೆ ವಾಗ್ದಾನದ ಒಂದು ಅದು ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗಿದೆ ಅನ್ನೋದು ತಿಳಿದು ಬರುತ್ತೆ. அந்த விலையை காமிக்கிறார். ಈಗ ದೇವರು ಬೆಲೆನ ತೋರಿಸ್ತಾನೆ. 9ாம் வசனத்தை பாருங்க, 9ನೇ ವಾಕ್ಯ. ಅದಕ್ಕೆ அவர் 3 வயது கிடாரியும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சியும் இடத்தில் கொண்டு வா என்றார். ಅದಕ್ಕೆ ಆತನು, ನೀನು 3 ವರ್ಷಗಳ ಮನಕ, ಆಡು, ಟಗರು ಇವುಗಳನ್ನು, ಬೆಳವಕ್ಕಿಯನ್ನು, ಪಾರಿವಾಳದ ಮರಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಾ ಅಂದನು.
கிட்டத்தட்ட உயிர் மட்டும் அப்படி நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னு வைங்களேன், ಜೀವ ಅನ್ನೋದನ್ನ ಲೆಕ್ಕಾಚಾರ ಮಾಡಿದ್ರೆ 3 வயதுனா அது ஒரு 3 வயது ஆட்டுக்கிடாரி, அது ஒரு 3 உயிர். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா 3 வெள்ளாட்டுக்கடா, அதுக்கு ஒரு 3 உயிர். அதுக்கப்புறம் 3 வயது ஆட்டுக்கடா, அதுக்கு ஒரு 3, 9, ஒரு காட்டு புறா 10, ஒரு புறா குஞ்சு 11 ಜೀವನ ವೇಣುಮಾ இருக்குது. ಇಲ್ಲಿ ನೋಡ್ರಿ ಎಲ್ಲ ಮೂರು ಮನಕ, ಆಡು, ಟಗರು, ಪಾರಿವಾಳ ಎಂಬುದಾಗಿ ಎಲ್ಲ ಒಂದು 11 ಪ್ರಾಣಿ ಪಕ್ಷಿಗಳನ್ನು ದೇವರಲ್ಲಿ 11 ಉಯಿரை அவர் அங்க கொண்டு வர சொல்றாரு. 11 ಜೀವಗಳನ್ನು ದೇವರಲ್ಲಿ ತರಲಿಕ್ಕೆ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. இப்ப அவனுங்க வந்து பலியை பத்தி காமிக்கிறீங்களா, ஒரு உயிர்னா என்னன்னு விளங்குது அவனு. ಇವಾಗ ಅಲ್ಲಿ ಯಜ್ಞವನ್ನು ತೋರಿಸ್ತಿಲ್ಲ, ಒಂದು ಜೀವ ಅಂದ್ರೆ ಏನಂತ ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. உயிரை பத்தி தெரிஞ்சாதானே. நீங்க யோசிச்சு பாருங்க, அவர் சொன்ன வாக்கு தத்துவம் அந்த 11 உயிரின் அடிப்படையில தான் வெளியே வரணும். இப்ப ಈಗ ಆತನು ಕೊಡುವಂತ ವಾಗ್ದಾನ ಒಂದು ಜೀವದ ಅಡಿಯಲ್ಲಿ 11 ಜೀವಗಳ ಅಡಿಯಲ್ಲಿ ಹೊರಗೆ ಬರಬೇಕು. 11 இந்த 11 விலங்குகளும் அந்த பறவைகளும் அங்க மறிக்கணுங்க. 11 ಜೀವಗಳಾಗಿರುವ ಈ ಪ್ರಾಣಿಗಳು ಮತ್ತೆ ಈ ಒಂದು ಪಕ್ಷಿಗಳಲ್ಲಿ ಪ್ರಾಣ ಕೊಡಬೇಕು. ಅದನ್ನ பின்பதாக தான் அந்த உடன்படிக்கை அவன்கிட்ட அவர் ஏற்படுத்த ನಂತರವಾಗಿನೇ ಆ ಒಡಂಬಡಿಕೆನ ದೇವರಲ್ಲಿ ಏರ್ಪಡಿಸೋದು. யோசிச்சு பாருங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. 11 உயிர் அந்த இடத்துல கொடுக்கப்பட்டதுன்னு அவர் சொல்றாரு, இதுதான் உனக்கு உறுதி. ಈ ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, 11 ಜೀವಗಳ ಅಡಿಯಲ್ಲೇ ಇದೆ ನಿನಗೆ ಒಂದು ದೃಢತೆ. பாருங்க, இப்போ நீங்க இத பாக்கும்போது என்ன தோணுதுன்னா, ಈಗ ಇದನ್ನ ನೋಡುವಾಗ ನಿಮ್ಗೆ ಏನ್ ತೋರಿಸ್ತದೆ? கடவுள் ஒரு வாக்கு பண்ணிட்டாரு, அந்த வாக்கு தத்தத்தை வந்து அவர் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறாரு. ஆனா மனுஷனுக்காகவே அது ஒரு உறுதியாக்கி காமிக்கிறாரு. ದೇವರು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದಾನೆ, ನೆರವೇರಿಸಲು ಆತನು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ಆದ್ರೆ ಇದನ್ನ ಈ ಪ್ರಾಣಿಗಳ ಜೀವಗಳನ್ನ ಇಟ್ಟು ಒಂದು ದೃಢತೆನೇ ದೇವರು ಏರ್ಪಡಿಸ್ತಾನೆ. அந்த உறுதியை காமிக்கிறார்னா, ಯಾಕೆ ಆ ದೃಢತೆ ಏರ್ಪಡಿಸ್ತಾನೆ? நான் சொன்ன வார்த்தை இந்த உயிர் மாதிரி இருக்குதாங்க. ನಾನು ಹೇಳಲ್ಪಟ್ಟಂತ ಮಾತು ಈ ಜೀವಕ್ಕೆ ಸಮವಾಗಿದೆ. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த 11 அந்த மிருகங்களும் பறவைகளும் கணக்குல எடுத்துங்க. 11 ಜೀವಗಳು ಈ ಪ್ರಾಣಿ ಪಕ್ಷಿಗಳನ್ನ ಗಮನಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. வெட்டணுவாங்க, நடுவா துண்டிக்கணும், அதை ಒಂದೊಂದನ್ನು ಕಡಿಬೇಕು. வேதம் சொல்லுது எல்லாத்தையும் அங்க பலி கொடுத்தான் அவன். ವಾಕ್ಯವು ಹೇಳ್ತದೆ ಎಲ್ಲವನ್ನು ಯಜ್ಞವಾಗಿ ரத்தம் அங்க சிந்தனாங்க, ಎಲ್ಲ ರಕ್ತವು ಸುರಿಸಲ್ಪಟ್ಟ, எல்லா உயிரும் அங்க போனாங்க, ಎಲ್ಲ ಪ್ರಾಣ ಹೋಗ್ಬೇಕು. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, ನಂತರ ದೇವರು ಹೇಳ್ತಾನೆ, இதுதான் நான் உன்னோட சேர உடன்படிக்கை, ಇದೇ ನಾನು ನಿನ್ನೊಂದಿಗೆ ಮಾಡುವಂತ ಒಡಂಬಡಿಕೆ. இவ்வளவு பெரிய பலிகளை செலுத்தி அந்த உடன்படிக்கை உறுதி பண்ணாருன்னா அவருடைய வார்த்தை அவ்வளவு விலையேறப்பட்டதா இருக்கு, ஈடு இணையற்றது. அந்த ஈடு இணையில வார்த்தை எப்படி மனுஷனுக்கு வந்து நிலையான வகையில காமிக்கிறதுன்றதுக்காகவே இதை செய்யறாரு. ಯಾಕೆ ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಒಡಂಬಡಿಕೆನ ದೇವರು ಅವನೊಂದಿಗೆ ಮಾಡ್ಕೊಳ್ತಾನೆ ಅಂದ್ರೆ, ದೇವರ ವಾಕ್ಯ ಎಲ್ಲದಕ್ಕಿಂತಲೂ ಮಿತಿ ಮೀರಿದ್ದು. ಈ ಮಿತಿ ಮೀರಿದ ವಾಕ್ಯವನ್ನು ದೇವರು ಅವನ ಹತ್ರ ಹೇಳಲಿಕ್ಕಾಗಿ ಇಷ್ಟೆಲ್ಲ ಮಾಡ್ಬೇಕಾಯ್ತು. அப்ப வாக்கு தத்துவம்ன்றது என்ன தெரியுங்களா? ಹೇಳಿದ್ರೆ ವಾಗ್ದಾನ ಅಂದ್ರೆ ಏನ್ ಗೊತ್ತಾ? உயிர் உள்ளதுன்னு அர்த்தம். ಅದು ಜೀವಭರಿತವಾದ. நீங்க ஒரு வாக்கு தத்துவத்தை பாக்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா அது எழுதப்பட்டதா பாக்காதீங்க, அதுல உயிர் இருக்குதுன்றத நீங்க பார்க்கணும். ವಾಗ್ದಾನ ಅಂತ ತೆಗೆದುಕೊಂಡ್ರೆ ಅದೇನೋ ಸುಮ್ಮನೆ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡ್ಬೇಡಿ, ಅದರೊಳಗೆ ಜೀವ ಇದೆ ಅನ್ನೋದನ್ನ ನೋಡ್ಬೇಕು. அப்ப யோசிச்சு பாருங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ. வார்த்தையை சொல்லிட்டு அந்த வார்த்தையை அப்படியே விட்டுறல, அந்த வார்த்தைக்கு உயிர் இருக்குதுன்றத அவனுக்கு காமிக்கிறார். அதனாலதான் அந்த பலியை கொடுக்க வைக்கிறார். ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳಿ ಸುಮ್ಮನೆ ಬಿಡ್ಲಿಲ್ಲ, ಅದನ್ನು ಜೀವ ಕೊಡ್ಬೇಕಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಕಾರಣ ಅದರಲ್ಲಿ ಜೀವ ಇದೆ, அந்த வார்த்தையில உயிர் இருக்குதுன்னு காமிக்கிறார். ಆ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಜೀವ ಇದೆ ಅನ್ನೋದನ್ನ ತೋರಿಸ್ತಿದ್ದಾನೆ. ಅದನ್ನ ವಿಶ್ವಾಸಿக்கிற வார்த்தையில உயிர் இருக்குது. ಎಷ್ಟು ನಂಬ್ತಿರೋ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಜೀವ ಇದೆ. அப்ப நீங்க ஒவ்வொரு வாக்கு தத்துவத்தையும் ஒரு வார்த்தையும் நீங்க பெற்றுக்கொள்ளும் பொழுது என்னத்தை பெற்றுக்கொள்றீங்கன்னா, கடவுளுடைய உயிரையே நீங்க பெற்றுக்கொள்றீங்கன்னு அர்த்தம். ಪ್ರತಿ ಸಾರಿ ವಾಕ್ಯವನ್ನು ವಾಗ್ದಾನಗಳು ನೀವು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಾಗ ಏನು ಹೊಂದಿಕೊಳ್ತೀರ ಅಂದ್ರೆ, ದೇವರ ಜೀವವನ್ನೇ ಹೊಂದಿಕೊಳ್ತಿದ್ದೀರಿ. அதனாலதான் வார்த்தையும் வாக்கு தத்துவங்களும் நம்ம எண்ணி பார்க்கும்போது, அதாவது ஒரு வார்த்தையோ ஒரு வாக்கு தத்துவத்தையோ நம்ம வாழ்க்கையிலோ நம்முடைய சூழ்நிலையோ நம்ம எதிர்காலத்துக்கோ நம்ம பிள்ளைகளுக்கோ நம்ம சரீரத்துக்கோ எதுக்கோ ஒரு வகையில் நீங்கள் ஒரு வாக்கு தத்துவத்தையோ ஒரு வார்த்தையை எடுத்து உச்சரிக்கிறீங்களோ இல்லை ஜபத்தில் பேசுறீங்கன்னு வரும்போது நல்லா மனதில் வச்சுக்கணும். பாருங்க, அது சும்மா எழுதப்பட்ட ஒரு வார்த்தைகள் மட்டும் நினைச்சிடாதீங்க, அது அவர் உயிருள்ள வார்த்தைகள் மனதில் வச்சுக்கணும். ನಮ್ಮ ವೈಯಕ್ತಿಕ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಬೇರೆ ಇನ್ನಿತರ ಸನ್ನಿವೇಶಗಳಲ್ಲಿ ಆತನ ವಾಕ್ಯವನ್ನು ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ಉಚ್ಚರಿಸ್ತೇವೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಅದೇನು ಸುಮ್ಮನೆ ಬರೆಯಲ್ಪಟ್ಟದಲ್ಲ, ಬದಲಾಗಿ ನಾವು ಉಚ್ಚರಿಸುವಾಗ ದೇವರ ಜೀವವನ್ನೇ ನಾವು ಉಚ್ಚರಿಸ್ತೇವೆ ಅನ್ನೋ ತಿಳ್ಕೊಳ್ಳೋದು. அந்த வார்த்தை அடிக்கடி கொண்டு வர்றார், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நம்மேல் வரும்படியாகின்ற. ಆದ್ರಿಂದಲೇ ಆ ವಾಕ್ಯ ಬರ್ತದೆ ನೋಡಿ, ಅಬ್ರಾಹ್ಮನಿಗೆ ಉಂಟಾದ ಆಶೀರ್ವಾದ ನಮ್ಮೇಲೆ ಉಂಟಾಗುವಂತೆ. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் சொன்னா, ஆபிரகாம் கிட்ட எத்தனையோ 4000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பண்ண அந்த வாக்கு தத்துவங்கள் இன்னைக்கு வரையும் நம்ம வாழ்க்கையில நம்ம சந்ததியில நம்முடைய தலைமுறையில பலிக்குதுன்னு சொன்னா, அது வெறும் வார்த்தையா இருந்தா பலிக்காது, அதுல உயிர் உள்ள இருக்கிறதுனாலதான் அது இன்னைக்கும் பலிச்சு. ನೋಡಿ, ಅಬ್ರಾಹ್ಮನಿಗೆ ಉಂಟಾದಂತ ಆಶೀರ್ವಾದ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆತನೊಂದಿಗೆ ಮಾಡಿ 4000 ವರ್ಷಗಳಾಗಿನು ಈಗಲೂ ನಮ್ಮ ಬಾಳಿನಲ್ಲಿ ಫಲಿಸ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ
ಹೇಳಿದ್ರೆ ಸುಮ್ಮನೆ ಅಲ್ಲ, ಅದು ಜೀವಭರಿತವಾಗಿರೋದ್ರಿಂದ ನಮ್ಮ ಬಾಲೆಲ್ಲ ಬಂದು ಫಲಿಸ್ತಾ ಇದೆ. அதனால உயிருள்ள வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கிட்ட கொடுத்தார். ಆದ್ರಿಂದ ಜೀವಭರಿತ ವಾಕ್ಯಗಳನ್ನು ದೇವರು ನಮಗೆ வார்த்தைகளை பார்க்கும்போது மனதுல ஒரு எண்ணம் வரணும் பாருங்க. இது ஏதோ சும்மா தினத்தந்தி தினமலர் ஏதோ நம்ம வாசிக்கிற ஒரு கதை புக்கு கிடையாது. இது உயிருள்ள வார்த்தை. ಇದು ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದುವಾಗ ಸುಮ್ಮನೆ ಪ್ರಜಾವಾಣಿನೋ ಉದಯವಾಣಿ ಓದೋ ರೀತಿಯಲ್ಲ, ಅಲ್ಲ, ಇದು ಜೀವಭರಿತವಾದಂತ ವಾಕ್ಯಗಳು. சொல்லுங்க, உயிருள்ள வார்த்தை. ಹೇಳ್ರಿ, ಜೀವಭರಿತವಾದ ವಾಕ್ಯ. விசுவாசி ನಂಬ್ತೀರಿ? நான் அப்படிதான் பாக்குறேன். இது ನಾನು ಹಾಗೆ ನೋಡೋದು. வாழ்க்கையில சில நேரத்தில் எல்லாமே எதிர்மறையா தெரியும் பாருங்க. ஆனா வார்த்தையை மட்டும் தான் பிடிச்சி எதிர்மறையான காரியத்தை வார்த்தையினுடைய வல்லமையினால அந்த ஜீவனால அது நம்ம ஜெயிக்க முடியும். ನೋಡಿ, ಕೆಲವೊಂದು ಸಾರಿ ನಮ್ಗೆಲ್ಲ ವಿರುದ್ಧವಾಗಿ ಕಂಡು ಬರ್ತದೆ. ಆದ್ರೆ ವಿರುದ್ಧವಾಗಿರುವ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ವಾಕ್ಯವನ್ನು ಹಿಡಿದು ಜೀವಭರಿತವಾದ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಉಚ್ಚರಿಸುವಾಗ ಎದುರಾಗಿರುವ ಕಾರ್ಯಗಳು ಸಹ ಬದಲಾಗ್ತವೆ. சில நேரத்தில் நம்ம நினைக்கிறீங்களா, இயேசு அந்த 100க்கு அதிபதி வீட்டுக்கு போகும்போது அவன் சொல்றான், அவன் காலில் உள்ள பாத்திரனால ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் பிழைப்பான்றான் இல்லையா? ಅನೇಕ ಸಾರಿ ನಾವು ಓದ್ತೇವಲ್ಲ, ಶತಾಧಿಪತಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನೋಡಿ ಹೇಳ್ತಾನೆ, ನೀನ್ ನನ್ನ ಮನೆಗೆ ಬರುವಷ್ಟು ನಾನು ಯೋಗ್ಯನಲ್ಲ, ನೀನು ಇಲ್ಲಿಂದ ಒಂದು ಮಾತನ್ನು ನುಡಿ ನನ್ನ ಆಳಲ್ಲಿ ಸೌಖ್ಯವಾಗ್ತಾನೆ. அவர் உள்ள போலங்க, ಆತನು ಒಳಗೆ ಹೋಗ್ಲಿಲ್ಲ. அதான் அவன் வேலைக்காரன் அங்க சுகவீனமா இருக்கிறான். ಆದ್ರೆ ಕೆಲಸದವನು ಅಲ್ಲಿ ಅಸ್ವಸ್ಥನಾಗಿದ್ದಾನೆ. வேலைக்காரன்ற வார்த்தை அங்க வீட்டு வேலைக்காரன் கிடையாதுங்க. ஆக்சுவலி பிள்ளைன்னு அர்த்தம். அது ಕೆಲಸದವನ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಮನೆ ಕೆಲಸದವನಲ್ಲ, ಮಗ ಎಂಬುದಾಗಿ பாருங்க. அங்க பிள்ளைன்னு எப்போ அவங்க சுதந்திரமா தருவாங்கன்னு சொன்னீங்கன்னா, அந்த பிள்ளை என்னைக்கு ஒரு உரிமையாளனா மாது அப்பாவுடைய சொத்துக்கள் எல்லாம் பிள்ளைக்கு என்னைக்கு கைமாறக்கூடிய அளவுக்கு ஒரு வளர்ச்சி வருதோ அன்னைக்கு தான் அந்த பிள்ளைன்றதை அங்கீகரிப்பாங்க. அது ஒரு பெரிய ஃபங்க்ஷனே செய்வான் யூதன். அந்த காலத்துல அது யூதர்கள் புறஜாதிகள் அவங்க காலகட்டத்தில் நடந்தது. ಯಹೂದ್ಯ ಸಂಪ್ರದಾಯ ಪ್ರಕಾರ ಒಬ್ಬ ಮಗನ ಸ್ಥಾನ ಯಾವಾಗ ಬರ್ತದೆ ಅಂದ್ರೆ, ಅವನು ಯಾವಾಗ ತನ್ನ ಎಲ್ಲ ಸೊತ್ತನ್ನು ಬಾಧ್ಯವಾಗಿ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವ ಮಷ್ಟಿಗೆ ಪಕ್ವತೆ ಉಳ್ಳವನಾಗಿ ಬೆಳಿತಾನೋ ಆಗ್ಲೇ ಮಗ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಒಂದು ದೊಡ್ಡ ಸಂಭ್ರಮನೆ ಆಚರಿಸ್ತಾರೆ. அதுவரையும் அவன் பாத்தீங்கன்னா வேலைக்கார மாதிரி தான். வீட்டுல ஒரு வேலைக்காரன் எப்படி அந்த மாதிரி தான் இவனும் வேலைக்கார மாதிரின்னு சொன்னா உரிமை இருக்காது, ஆனா உறவு மட்டும் இருக்கும். அந்த உரிமை எப்போ பெற்றுக்கொள்ளணும், அப்போ உறவினுடைய அங்கீகாரத்தை அவன் காமிக்கிறான். அதான் வேதத்தை சாதனை செய்து வேலைக்காரனுக்காக ஒரு 100க்கு அதிபதி ஆள் அமைச்சிட்டான் நினைக்கிறேன். ಅದುವರೆಗೂ ಅವನು ಮಗನೇ ಆಗಿದ್ರು ಒಂದು ಕೆಲಸದವನಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವನಿಗೆ ಎಲ್ಲ ಬಾಂಧವ್ಯತೆ ಇರ್ತದೆ, ಆದ್ರೆ ಹಕ್ಕಿರಲ್ಲ. ಯಾವಾಗ ಹಕ್ಕು ಬರ್ತದೋ ಬಾಂಧವ್ಯವನ್ನು ಸೇರಿ ಬಂದು ಮಗ ಎಂಬ ಸ್ಥಾನ ಹೊಂದಿಕೊಳ್ತಾನೆ. இந்த 100க்கு அதிபதி சொல்லும் போது இயேசு சொல்றாரு பாருங்க, திரும்பி பார்த்து ஆச்சரியப்பட்டான்னு சொன்ன உடனே, இப்போ அவர் உள்ள போல அவருடைய வார்த்தை உள்ள போகுது. அப்போ வார்த்தை உள்ள போகுதுன்னு சொன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த வார்த்தையில அவருடைய உயிர் இருக்குதுங்க. அந்த வார்த்தையில அவர் உயிர் இருக்கிறதுனால இப்போ அவனை அது சுகமாக்கி காமிக்கிறார். ಶತಾಧಿಪತಿಯ ಮಾತಿಗೆ ಯೇಸು ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಯೇಸು ಒಳಗೆ ಹೋಗ್ಲಿಲ್ಲ, ಆದ್ರೆ ಯೇಸುವಿನ ವಾಕ್ಯ ಹೋಯ್ತು. ಯೇಸುವಿನ ವಾಕ್ಯ ಹೋಗಿ ಅವನನ್ನು ಸ್ವಸ್ಥಪಡಿಸ್ತ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಯೇಸುವಿನ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಜೀವ ಇದೆ ಅಂತ ಅರ್ಥ. அதனாலதான் இப்போ அவர் போய் இப்போ ஏதோ ஒண்ணு பண்ணல, வார்த்தையை சொன்ன நடக்கும். அவன் ஏன் சொன்னான்னா அந்த வார்த்தையில உயிர் இருக்குதுன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் அவன் சொல்றான் பாருங்க. ನೋಡ್ರಿ, ಅವನಿಗೆ ಗೊತ್ತಾಗ್ಬಿಡ್ತು ಆತನ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಜೀವ ಇದೆ ಅಂತ. ಆದ್ರಿಂದಲೇ ಆ ಮಾತನ್ನ ಅವನು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬಳಿ ಹೇಳ್ತಾನೆ. ஒரு வார்த்தையை சொல்றான், அதாவது அதிகாரம் என்ற வார்த்தை அவன் பயன்படுத்துறான். அதுக்கு அவனே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றான் பாருங்க. நான் ஒருவனை போய் என்றால் போகிறான், ஒருவனை வா என்றால் வருகிறான்றான். ಅವನು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತಾಡುವಾಗ ಅಧಿಕಾರ ಅನ್ನೋ ಪದನ ಉಪಯೋಗಿಸ್ತಾನೆ. ಅದಕ್ಕೊಂದು ದೊಡ್ಡ ಉದಾಹರಣೆ ಹೇಳ್ತಾನೆ. ನನ್ನ ಕೆಲಸದವರಲ್ಲಿ ಒಬ್ಬನಿಗೆ ಹೋಗಂದ್ರೆ ಹೋಗ್ತಾನೆ, ಬಾ ಅಂದ್ರೆ ಬರ್ತಾನೆ. ஒருவன் இதை செய் என்றால் செய்கிறான். ಒಬ್ಬನಿಗೆ ಇಂತಿಂತದನ್ನು ಮಾಡಂದ್ರೆ ಮಾಡ್ತಾನೆ. அவன் அதிகாரத்தை பேசுறான். அவன் தன் அதிகாரನ ಮಾತಾಡ್ತಾನೆ. இயேசு அதிகாரத்தை மாத்திரம் பேசல, அங்க ஒரு உயிர் உள்ள ஒரு காரியத்தை பேசுறாரு. உயிர் உள்ள காரியம்னா அதிகாரம் சொன்னா எப்படி தெரியுங்களா, உயிர் இருக்கிற ஆட்களை வேலை செய்ய வைக்கும். இப்போ நான் ஒரு அதிகாரத்தை காமிக்கிறேன்னு சொன்னா எழுந்துருங்கன்னா எழுந்துடலாம், உட்காரலாம். ஆனா செத்து போனவனை எப்படி ஒரு அதிகாரத்தை காமிக்க முடியும்? ನೋಡ್ರಿ, ಅಧಿಕಾರ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಜೀವಕರವಾದ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ಕೋಬಹುದು. ಎದ್ದೇಳ್ರಿ ಅಂದ್ರೆ ಎದ್ದೇಳ್ಬಹುದು, ಕುಂತ್ಕೊಳ್ರಿ ಅಂದ್ರೆ ಕುಂತ್ಕೋಬಹುದು. ಆದ್ರೆ ಈ ಅಧಿಕಾರನ ಸತ್ತಂತ ಅವಸ್ಥೆಯಲ್ಲಿ ಇರೋನಲ್ಲಿ ಹೇಗೆ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ? ஒரு செத்து போனவனை பார்த்தா எழுந்துருப்பா அப்படின்னு சொன்னா எழுந்துருமா? எழுந்து போய் நேரம் நீயே போய் படுத்துக்குப்பா, நான் போய் படுத்துக்குமா? ಸತ್ತ ಶವ ನೋಡಿ ಎದ್ದಳಪ್ಪ ಅಂತ ಹೇಳಿ ಅದು ಎದ್ದೋಗಿ ಮತ್ತೆ ಈ ಕಡೆ ಬಂದು ಮಲ್ಕೊಳ್ತದ? வேலையே கிடையாது. எவ்வளவு பெரிய அதிகாரம் இருந்தாலும் சரி, அதிகாரம் என்பது ஒரு வரம்புக்கு உட்பட்டது. ஆனா ஜீவனுள்ள வார்த்தை என்பது வரம்புக்கு அப்புறப்பட்டது. ಎಷ್ಟೇ ಅಧಿಕಾರ ಉಳ್ಳವರಾಗಿದ್ರು ಒಂದು ಮಿತಿಗೊಳ್ಳಪಟ್ಟವರು, ಆದ್ರೆ ಜೀವಭರಿತವಾದ ವಾಕ್ಯ ಅನ್ನೋದು ಎಲ್ಲಾ ಅಧಿಕಾರಗಳಿಗಿಂತಲೂ ಮಿಗಿಲಾದದ್ದು. நீங்களே யோசிச்சு பாருங்க. லாசர் எழுந்து வெளியில வான்னு சொன்னா லாசர் வெளியில வந்தாங்க. ಲಾಜರನೇ ಹೊರಗೆ ಬಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವನು ಹೊರಗೆ ಬಂದ. நீங்க யோசிச்சு பாருங்க, லாசர் செத்து போய் 4 நாள் ஆயிடுச்சு, நாரி போயிடுச்சு. ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ, ಲಾಜರನು ಸತ್ತು 4 ದಿನ ಆಯ್ತು, ದುರ್ವಾಸನೆ ಹಿಡಿದಿದೆ. அதிகாரத்தை அவர் மேல காமிச்சு எழுந்து லாசர் வான்னு, ஐயோ ஆண்டவர் கூப்பிடுறாரு, நான் மரியாதையோட போனோம்னு போய் நிக்க அந்த காரியத்தை நடக்கும்.
நடக்கும். ಲಾಜರನ್ನ ಅಧಿಕಾರದಿಂದ ಕರೆದಿದ್ದ, ಅಯ್ಯೋ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಕರಿತಿದ್ದಾರೆ ಅಂತ ಮರ್ಯಾದೆಯಿಂದ ಹೋಗ್ಬೇಕಂತ ಆ ರೀತಿ ಅಲ್ಲ. இல்லங்க, லாசரு செத்து போயிட்டான். ಲಾಜರನು ಸತ್ತೇ ಹೋಗಿದ್ದಾನೆ. இப்போ இந்த வார்த்தை அதிகாரம் உள்ளது மாத்திரமல்ல, இந்த வார்த்தைக்குள்ளாக ஜீவன் இருக்குது. ಈ ವಾಕ್ಯ ಅಧಿಕಾರ ಉಳ್ಳದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಜೀವ ಅಡಕವಾಗಿದೆ. உள்ள போய் செத்து போனதெல்லாம் எழுப்புது. எதெல்லாம் செத்து போயிருச்சான், உள் உறுப்புகள் வெளி உறுப்புகள் அவனுக்குள்ளாக இருக்கிறதெல்லாம் இப்ப உயிர்ப்பிக்குது. உள்ள வார்த்தை போய் இப்ப உயிர்ப்பிக்குது. லாசருவே வான்னு சொன்னாருன்னு சொன்னா அவனை நடக்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை, அவன் உயிரோட வெளியில வரதுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த வார்த்தை அதெல்லாம். ಈಗ ಜೀವಭರಿತವಾದ ವಾಕ್ಯ ಒಳಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡಿ ಅವನ ಹೊರ ಅವಯವಗಳು ಒಳ ಅವಯವಗಳನ್ನು ಬದುಕಿಸಿ ಅವನ್ ಬದುಕಿಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಏನೆಲ್ಲ ಬೇಕೋ ಈ ವಾಕ್ಯ ಹೊರಟು ಹೋಗಿ ಅವನ್ ಬದುಕಿಸಿ ಹೊರಗಡೆ ಬರ. ஆபிரகாம் கிட்ட இந்த உடன்படிக்கை ஏற்படுத்தும் போது சும்மா ஏதோ நீ ஒரு சைன் போடு நான் ஒரு சைன் போடுறேன்னு போடல. ಅಬ್ರಹಾಮನ ಹತ್ರ ಒಡಂಬಡಿಕೆ ಏರ್ಪಡಿಸುವಾಗ ಏನು ಸುಮ್ಮನೆ ನೀನೊಂದು ಇಲ್ಲಿ ಸಹಿ ಮಾಡಿ ನಾನೊಂದು ಮಾಡ್ತೇನೆ ಆ ರೀತಿ ಅಲ್ಲ. இல்ல, இதுல உயிர் இருக்குது. ಇದರಲ್ಲಿ ಜೀವ ಅಡಕವಾಗಿದೆ. சொல்லுங்க, உயிர் இருக்குது. ಹೇಳ್ರಿ, ಜೀವ ಇದೆ. ஆமென், ಆಮೆನ್. எதை மாதிரி விளங்குது, ಎಷ್ಟು ಅರ್ಥವಾಗ್ತದೆ சொல்ல மாறுங்க. ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, என்னைக்கு அந்த வெளிச்சம் அந்த வெளிப்பாடு உங்களுக்குள்ள வருதா, நீ வாழ்க்கை மாறி. ಯಾವಾಗ ಅಂತ ಬೆಳಕು ಪ್ರಕಟಣೆ ಬಾಲಲ್ಲಿ ಬರ್ತದ, ಜೀವಿತಾನೆ ಅರಳುತ್ತದೆ. நம்ம எதையும் உருவாக்க முடியாது. ನಾವು ಯಾವುದನ್ನು ಉಂಟು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. யாரும் உருவாக்குற ஆள் கிடையாது. ನಾವು ಉಂಟು ಮಾಡುವಂತ ವ್ಯಕ್ತಿಗಳಲ್ಲ. வேதம் சொல்லுகிறது சகலத்தையும் சிருஷ்டிக்கிறவர் கர்த்தர். ಕಾರಣ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ ಸಕಲವನ್ನು ಸೃಷ್ಟಿಸುವಾತನು ಕರ್ತನು. இப்போ அவரால தான் உருவாக்க முடியும், அவரால தான் சிருஷ்டிக்க முடியும். ಈಗ ಆತನಿಂದಲೇ ಸೃಷ್ಟಿಸಲಿಕ್ಕೂ ಉಂಟು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. இப்போ நம்ம அதை பயன்படுத்துறதுக்கு நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கார். ನಾವು ಅದನ್ನು ಉಪಯೋಗಿಸಬೇಕಾದಂತ ಒಂದು ಅಧಿಕಾರ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. நான் அந்த வார்த்தையை எடுத்து பயன்படுத்தும் பொழுது அந்த வார்த்தையில் இருக்கிற உயிர் மிச்சி அங்க போய் எங்க வேலை செய்த ஒழிய, இப்ப எனக்கு என்ன எடுத்து காமிக்கிறேன்னா அந்த உடன்படிக்கையில உயிர் இருக்குது, அந்த வார்த்தையில அந்த உயிர் இருக்குது, அது வேலை செய்யுது, அவ்வளவுதாங்க. ನಾನು ವಾಕ್ಯವನ್ನು ಉಪಯೋಗಿಸುವಾಗ ವಾಕ್ಯದಲ್ಲಿರುವ ಜೀವ ಹೋಗಿ ಆ ಕೆಲಸಗಳನ್ನು ಮಾಡ್ತದೆ. ಈ ಒಡಂಬಡಿಕೆ ವಾಗ್ದಾನ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಅದರ ಜೀವ ಇದೆ ಅನ್ನೋದು ನನಗೆ ತಿಳಿದು ಬರ್ತದೆ. அதனாலதான் அந்த முற்பிதாக்களின் காலத்துல அந்த வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய முற்பிதாக்களின் தேவனாகிய கர்த்தன் ஏன் சொன்னாங்க யோசிச்சு பாருங்க. ಆದ್ರಿಂದ ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಹೆಚ್ಚಾಗಿ ಆ ಪದ ಉಪಯೋಗಿಸಿರ್ತಾರೆ. ಅಬ್ರಾಹ್ಮನ ದೇವರು, ಈಸಾಕನ ದೇವರು, ಯಾಕೋಬನ ಮೂಲ ಪಿತೃಗಳ ದೇವರು ಅಂತ. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆபிரகாம் செத்து போயிட்டாரு, ஈசாக்கு செத்து போயிட்டாரு, யாக்கோபு செத்து போயிட்டாரு. ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ, ಅಬ್ರಾಹ್ಮ ತೀರಿ ಹೋದ, ಈಸಾಕ ಯಾಕೋಬ ಎಲ್ಲ ಗತಿಸಿದ್ರು. இவங்க எதுக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்தணும்? ಈಗ ಯಾಕೆ ಆ ಪದ ಉಪಯೋಗಿಸಬೇಕು? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், செத்து போனவங்க பேரை எதுக்கு பயன்படுத்துறாங்க? ಅಬ್ರಾಹ್ಮನ ದೇವರು, ಈಸಾಕ, ಯಾಕೋಬನ ದೇವರಂತ ಗತಿಸಿದವರ ಹೆಸರನ್ನು செத்து போயிட்டாங்கன்னா அவங்க பேரை வச்சு ஒன்னும் பெருசா நடக்க போறது கிடையாது. ಗತಿಸಿದ್ದಾರೆ, ಅವರ ಹೆಸರನ್ನು ಉಪಯೋಗಿಸಿದ್ರೆ ಏನ್ ದೊಡ್ಡ. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொன்னா என்ன சொல்ல வராங்க? அந்த எங்க ஆபிரகாமோட நீர் பண்ண உயிர் மீட்சி, அந்த உயிர் உள்ள வார்த்தை அல்லது உயிருள்ள உடன்படிக்கை எப்படி வேலை செய்கிறதோ அதே தேவன் எங்களோட நீர் வேலை செய்ய வல்லவர். ಅಬ್ರಾಹ್ಮನೊಂದಿಗೆ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದಂತ ಜೀವಕರವಾದಂತ ವಾಕ್ಯ ಹೇಗೆ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತೋ ಅದೇ ದೇವರು ನಮ್ಮೊಂದಿಗಿದ್ದು ಜೀವಕರವಾದ ಕೆಲಸಗಳು ಮಾಡ್ತಾರೆ. அதனாலதான் பாருங்க, நீங்க வாட்சி பாத்தீங்கன்னா இந்த புதிய உடன்படிக்கை துவங்கும் பொழுது ஆபிரகாமின் சந்ததி, தாவீதின் சந்ததி ஏன் கொண்டு வராங்கன்னா, இது முடிவடைந்த ஒரு வாழ்க்கை அல்ல, இதுல தொடர்ச்சி அப்படியே அந்த ஜீவன் இருக்குது, அந்த ಜೀವನ அப்படியே தொடர்ச்சியா வேலை செஞ்சுனே வருது. ಆದ್ರಿಂದ ಅಬ್ರಾಹ್ಮನ ವಂಶ, ದಾವಿದನ ವಂಶ ಅಂತ ಯಾಕೆ ಅಂತ ಹೇಳ್ತೇವೆ ಅಂದ್ರೆ ಅದು ಹಾಗೆ ಮುಂದುವರಿತಾ ಇದೆ. ಆ ಜೀವಕರವಾದ ವಾಕ್ಯಗಳು ಮುಂದುವರೆದು ಕೆಲಸ ನಡೆಸ್ತಾನೆ ಇದೆ. ಆಮೆನ್. வாழ்க்கையில் நன்மை நடக்குமா? ಜೀವನದಲ್ಲಿ ಮೇಲೆ ಉಂಟಾಗ್ತದೆ, நடக்குமா? ಅದ್ಭುತಗಳು ನಡೀತದೆ, சுகம் நடக்குமா? ಸುಖ ಉಂಟಾಗ್ತದೆ, வெற்றிகள் நடக்குமா? ಜಯ ಉಂಟಾಗ್ತದೆ. எல்லாத்துக்கும் நமக்கு போராட்டம் இருக்கதான் செய்யுது. ಅಲ್ಲೇ ಹಲವು ಸಾರಿ ಹೋರಾಟಗಳು ಇದ್ದೇ ಇರ್ತವೆ. நடக்காதுன்ற காரியத்தில் நம்ம போக கூடாது. ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಡೆಯೋದಿಲ್ಲ ಎಂಬಂತ ಹಂತಕ್ಕೆ ಬರಬಾರದು. நடக்கும், ನಡೀತದೆ. கர்த்தர் செய்ய வல்லவராய் ದೇವರು ಮಾಡಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. விசுவாசி ನಂಬ್ತೀರಿ? யோசிச்சு பாருங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. உடன்படிக்கையில நம்மளை ஏன் கொண்டு வந்தார்னா, உடன்படிக்கைன்னு சொன்னா உயிர் உள்ளதுன்னு சொன்னா எல்லாவற்றையுமே மாற்றக்கூடியது, அது உயிருள்ள தன்மைகளை கொண்டு வரக்கூடிய. ಒಡಂಬಡಿಕೆ ಅನ್ನೋದು ಯಾಕೆ ಏರ್ಪಡಿಸ ಅಂದ್ರೆ, ಒಡಂಬಡಿಕೆ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಅದು ಜೀವಭರಿತವಾದದ್ದು. ಈ ಜೀವಭರಿತವಾದದ್ದು ಎಲ್ಲಾ ಸ್ಥಿತಿಗಳನ್ನು, ಸನ್ನಿವೇಶಗಳನ್ನು ಬದಲಾಯಿಸುವಂತದ್ದು. அப்ப எல்லாவற்றையுமே அது காரியங்கள் மாற்றக்கூடியதா இருக்கு ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇವು ಎಲ್ಲವನ್ನು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಬದಲಾಯಿಸುತ್ತದೆ. அப்போ உடன்படிக்கை அப்படின்ற வார்த்தையே, அந்த உடன்படிக்கைன்ற வார்த்தை என்ன சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடவுளுடைய உயிர் எப்படி ஒரு காரியத்தை செயல்படுத்து ಒಡಂಬಡಿಕೆ ಅನ್ನೋದು ಯಾವುದನ್ನು ಸೂಚಿಸುತ್ತದೆ? ದೇವರ ಜೀವ ಯಾವ ರೀತಿ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸರಾಗ ಮಾಡುತ್ತದೆ. கடவுளுடைய தேவனுடைய அந்த ஜீவன் மனிதனுக்குள்ளாக கிரியை செய்யணும் பாருங்க, அதான் பெரிய காரியம். ದೇವರ ಜೀವ ಮನುಷ್ಯನ ಬಾಳಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡಬೇಕು. அதனாலதான் அந்த வார்த்தையை இங்க அவர் ஆபிரகாம் சொல்லும் போது, இதை எப்படி நான் சுதந்திரத்துக் கொள்வேன் அப்படின்னு கேட்ட உடனே, இல்லப்பா நான் சொன்ன நீ நம்பு, ಅವಿಶ್ವಾಸமா இருக்காதன்னு அப்படின்னு அவர் சொல்லல. ಆದ್ರಿಂದ ಅಬ್ರಾಹ್ಮನು ಅಲ್ಲಿ ದೇವರ ಇದನ್ನ ನಾನು ಹೇಗೆ ಬಾಧ್ಯವಾಗಿ ಹೊಂದಿಕೊಳ್ಳಿ ಅಂತ ಹೇಳುವಾಗ, ನೀನು ಸುಮ್ಮನೆ ನಂಬಪ್ಪ, ಪ್ರಶ್ನೆ ಮಾಡಬೇಡ ಅಂತ
ಅಂತಲ್ಲ ದೇವ್ರು ಹೇಳಿಲ್ಲ. அவன் அறிவுக்கு அவனுக்கு எடுத்து போதிக்கிறார். ಅವನ ಬುದ್ಧಿಗೆ ಇಳಿದು ದೇವರಲ್ಲಿ ಬೋಧಿಸ್ತಾನೆ. கொண்டு வா, போய் 3 கடாரியை கொண்டு வா, 3 ஆட்டு கடாவை கொண்டு வா, 3 வெள்ளாட்டை கொண்டு வா, அந்த புறா குஞ்சை கொண்டு வா, எல்லாத்தையும் கொண்டு வான்றாரு. 3 ವರ್ಷಗಳ 3 ಮನಕ, ಆಡು, ಟಗರು ಮತ್ತು ಬೆಲವಕ್ಕಿ ಇವುಗಳನ್ನೆಲ್ಲ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದ. கொண்டு வா, எல்லாத்தையும் கொண்டு வா, ಎಲ್ಲ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಾ, எல்லாம் பலி கொடுன்றாரு. ಇವುಗಳನ್ನು ಯಜ್ಞವಾಗಿ ಅರ್ಪಿಸು. ஏன் அப்படி சொல்றாரு? ಯಾಕೆ ರೀತಿ ಹೇಳ್ತಾನೆ? அந்த உயிரை அவன் கண்ணுல பார்க்கல, அது நடக்கிறதெல்லாம் பார்க்கறான். இப்போ அந்த பலி செலுத்தின உடனே அது மரிச்சு போச்சு, ரத்தம் வெளியில சிந்துது. சிந்தின உடனே சொல்றாரு, இது எப்படி உன் கண்ணு முன்னாடி நீ பாக்குற இதே மாதிரி தான் என் வார்த்தை இருக்கும். ನೋಡ್ರಿ, ಅವುಗಳೊಳಗೆ ಇರುವಂತ ಜೀವನ ಅವನ ಕಣ್ಣಿಂದ ನೋಡ್ತಿಲ್ಲ, ಬದಲಾಗಿ ಅದು ನಡೆಯೋದು, ಓಡಾಡೋದು ನೋಡ್ತಿದ್ದಾನೆ. ಅದನ್ನು ಯಜ್ಞವಾಗಿ ಅರ್ಪಿಸಿ ಹೇಗೆ ರಕ್ತ ಹೊರಗೆ ಬರೋದು ಅವ್ನು ನೋಡಿದ ನಾವು ದೇವರು ಹೇಳ್ತಾನೆ, ನನ್ನ ಜೀವಕರವಾದ ವಾಕ್ಯ ಹೀಗೆ ಇದರಂತೆ ನಡೀತಾನೆ ಅನ್ನೋದು ತೋರಿಸ್ತಾನೆ. விசுவாசிக்கிறீங்க? ನಂಬ್ತೀರಾ? உயிர் இருக்குது பாருங்க வார்த்தையில். ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡ್ರಿ ಜೀವ ಇದೆ. தேவனுடைய உயிரை வார்த்தையில் அவர் வச்சிருக்கிறார். ದೇವರು ತನ್ನ ಜೀವವನ್ನು ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. அதனாலதான் அவர் மரிக்கிறதுக்கு முன்னாடி கூட மேல் வீட்டறையில அந்த பஸ்காவை அனுசரிச்சார். ಆದ್ರಿಂದಲೇ ಆತನು ಜೀವ ಕೊಡುವ ಮುನ್ನ ಮೇಲಂತಸ್ತಿನ ಮನೆಯಲ್ಲಿ ಆ ಪಸ್ಕವನ್ನು ಆಚರಿಸಿದ. ஆபிரகாமுக்காவது ஏதோ ஆட்டுக்கடா, வெள்ளாட்டுக்கடா, காட்டுப்புறா, புறா குஞ்சு எல்லாம் வச்சு காமிச்சாராங்க. ಅಬ್ರಾಹ್ಮನಿಗಾದ್ರೂ ಆ ಮನಕ, ಆಡು, ಟಗರು, ಆ ಬೆಲವಕ್ಕಿಗಳನ್ನ ಇಟ್ಟು ತೋರಿಸ್ದ. இங்க வந்து சொந்த குமாரனை இறங்கி வந்தார். ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಸ್ವಂತ ಮಗನ ಇಳಿದು ಬಂದಿದ್ದಾನೆ. உட்கார்ந்து இந்த 12 பேர் அவங்க தான் அப்போஸ்தலர்கள் பாருங்க. ಅಲ್ಲಿ ಕುಳಿತಿದ್ದಾರೆ 12 ಮಂದಿ, ಅವರೇ ನೋಡ್ರಿ ಅಪೊಸ್ತಲರು. உலகத்துக்கு வார்த்தை சுமந்து போறாங்க. ಲೋಕಾದ್ಯಂತ ವಾಕ್ಯವನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು முன்னாடி உட்கார்ந்துட்டு சொல்றாரு, ಅವ್ರ ಮುಂದಾಗಿ ಕುಳಿತು ಹೇಳ್ತಾನೆ, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம், ಇದು ನಿಮಗೋಸ್ಕರ ಸುರಿಸಲ್ಪಡುವಂತ ನನ್ನ ರಕ್ತ, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், ಇದು ನಿಮಗೋಸ್ಕರ ಮುರಿಯಲ್ಪಡುವಂತ ನನ್ನ ಶರೀರ சொல்றாரு. இது புது உடன்படிக்கை ಹೇಳ್ತಾನೆ, ಇದು ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ. யோசிச்சு பாருங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. இந்த வார்த்தையில யாரு இருக்கிறது? ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಯಾರು ಇರೋದು? யோவான் சுவிசேஷத்தை எழுதும் போது அந்த ரெவலேஷன்ல பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வராரு பாருங்க. ஆதியிலே வார்த்தை இருந்து, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனா இருக்குது. இல்ல சும்மா எழுதுன்னு நினைக்காதீங்க, அப்படியே ஏதோ உட்காந்துன்னு நான் ஒரு எழுத போறேன் ஆதியிலே, அப்படி இல்ல. இது ஆவியானவர் ஒரு மனிதன் இருதயத்துக்குள்ளாக திறந்து மனக்கண்கள்ல கொண்டு வந்து என்ன நடந்தது இந்த அண்ட சராசரத்துக்கும் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட காரியத்தை கொண்டு போகணுன்றதுக்காக எழுதப்பட்டதுங்க இதெல்லாம். ಯೋಹಾನನು ಸುಮ್ಮನೆ ಕುಳಿತುಕೊಂಡು ಸ್ವಬುದ್ಧಿಯಿಂದ ಅವನು ಬರೆದದ್ದಲ್ಲ, ಬದಲಾಗಿ ಪವಿತ್ರಾತ್ಮ ಪ್ರೇರಿತನಾಗಿ ಪ್ರಕಟಣೆಗಳೊಂದಿಗೆ ಅವನು ಕುಳಿತು ಬರ್ತಿದ್ದಾನೆ. ಆದಿಯಲ್ಲಿ ವಾಕ್ಯವಿತ್ತು, ಆ ವಾಕ್ಯ ದೇವರ ಬಳಿ ಇತ್ತು ಎಂಬುದಾಗಿ. பாருங்க, நான் அதிகமா தியாலஜில ஹையர் ஸ்டடி படிக்கணும்னு நான் விரும்பல. ನೋಡಿ, ದೈವಶಾಸ್ತ್ರದಲ್ಲಿ ಅತ್ಯಧಿಕವಾಗಿ ಓದಬೇಕಂತ ನಾನು ಬಯಸಲಿಲ್ಲ. என் கூட இருக்கிற ಸ್ಟೂಡೆಂಟ್, என் நண்பர்கள் நிறைய பேர் படிச்சாங்க. ಅದು ನನ್ನೊಂದಿಗೆ ಓದಿದಂತ ಸ್ನೇಹಿತರು, ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳು ತುಂಬಾ ಜನ ಓದಿದ್ರು. ஏன் நான் படிக்கலன்றதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். ನಾನು ಯಾಕೆ ಹೆಚ್ಚಾಗಿ ಓದಲಿಲ್ಲ ಅನ್ನೋದಕ್ಕೆ ಒಂದೇ ಒಂದು ಕಾರಣ. பாருங்க, இதை நீங்க படிக்க மேல போக போக அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஸ்கிரிப்சர், அதாவது இதெல்லாமே எதன் அடிப்படையில் வந்தது, இது யார் சொன்னாங்க, இது ஏன் இப்படி எல்லாம் பேச ஆரம்பிக்கும் போது என்ன உண்டாயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த வார்த்தையா இருக்கிறார் அப்படின்றதே மனதிலிருந்து விலகுது. அதான் உண்மை. ನೋಡ್ರಿ, ಹೆಚ್ಚಾಗಿ ಓದುತ್ತಾ ಅವರು ವಾಕ್ಯ ಪ್ರತಿ ವಾಕ್ಯವಾಗಿ ಅವರು ಬೋಧಿಸ್ತಾರೆ. ಓದುತ್ತಾ ಹಂತವಾಗಿ ಹೋಗ್ತಾ ಏನಾಗ್ತದೆ ಅಂದ್ರೆ, ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ವಾಕ್ಯವಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬ ಭಾವನೆ ನಮ್ಮೊಳಗಿಂದ ಹೋಗ್ತದೆ. தெரியுமா உங்களுக்கு? ಗೊತ್ತಿದೆಯಾ? அதனாலதான் நான் அதிகமா தியாலஜில ஹையர் ஸ்டடி படிக்கவே இல்லை. ஆದ್ರಿಂದ ದೈವಶಾಸ್ತ್ರ இல்ல படிக்கணும்னு ஆசை இல்லைன்னு நினைக்காதீங்க. அந்த எண்ணத்தை நான் கொண்டு வரதுக்கு இடம் கொடுக்கல. அவ்வளவு. ದೈವಶಾಸ್ತ್ರ ಅಧಿಕವಾಗಿ ಓದ್ಬೇಕಂತ ನನಗೆ ಆಸೆ ಇಲ್ಲ ಅಂತಿಲ್ಲ, ನಾನು ಅದಕ್ಕೆ ಸ್ಥಳ ಕೊಡ್ಲಿಲ್ಲ ಅಷ್ಟೇ. இல்ல உண்மை அதான். சில நேரத்தில் இங்க நான் கூட இப்போ நடத்துறோம் இல்லைங்களா, அது அறிவுக்கோட சம்பந்தமா கொடுத்துக்கலாம், ஒரு சில விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு காரியத்தை. ஆனா கடவுளுடைய வார்த்தைன்னு வரும்போது அதுல நிறைய விதமான நம்முடைய மனதனுடைய அறிவை வைத்து ரொம்ப ஆழமால யோசிச்சிடக்கூடாது. ದೇವರ ವಾಕ್ಯ ಅಂತ ಬರುವಾಗ ದೇವರ ವಾಕ್ಯನ ನಮಗಿರುವಂತ ಬುದ್ಧಿನ ಇಟ್ಟು ಅಧಿಕವಾಗಿ ನಾವು ಯೋಚಿಸಬಿಡಬಾರದು. கடவுளுடைய வார்த்தையில ஜீவன் இருக்குது. ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಜೀವ ಇದೆ. இதை நான் முழுமையா நம்புறேன். ಇದನ್ನ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನಾನು ನಂಬ್ತೇನೆ. நம்புறீங்களா? ನೀವು ನಂಬ್ತೀರಾ? மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதை நான் நம்புறேன். ಅದನ್ನ ನಾನು ನಂಬ್ತೇನೆ. அது எனக்கு வேலை செய்யுது. அது ನಾನು ಕೆಲಸ ಮಾಡ್ತದೆ. இன்னைக்கு நிறைய காரியங்களை அதுல இருந்து பார்த்துட்டு அந்த காரியங்கள் எப்படி கிரியை செய்யுதுன்றது என் கண்ணு முன்னாடி எனக்கு தெரியுது. ಇವತ್ತು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಇದರಿಂದ ನೋಡ್ಬಿಟ್ಟೆ ನನ್ನ ಕಣ್ಣು ಮುಂದೆನೆ ಹೇಗೆ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾನೆ ಅನ್ನೋದು ನಾನು ನೋಡ್ತೇನೆ. அதுதான் ரொம்ப முக்கியம். ಅದೇ ಬಹಳ ಮುಖ್ಯ. பாருங்க, இந்த இறையல் படிக்கிற ஆட்கள் ஒரு முறை பில்லி கிராம் ஒரு கேள்வி கேட்டாங்களா. ದೈವಶಾಸ್ತ್ರ ಓದುವವರು ಬಿಲ್ಲಿ ಗ್ರಹಂ ಅನ್ನೋರ ಬಳಿ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಿದ್ರು. என்ன கேள்வி கேட்டாங்களா? கரெக்ட் தான், செங்கடலை பிளந்தார்னு வேதெல்லாம் சொல்லுது. ಕೆಂಪು ಸಮುದ್ರ ವಿಭಾಗ
ವಿಭಾಗ ಮಾಡ್ದ ಅಂತ ಹೇಳೋದೆಲ್ಲ ಸರಿನೇ. அந்த காலத்துல செங்கடலை வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசா இல்ல. ஒரு வேத வல்லுநர் ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறாராம். அதாவது மோசே காலத்துல அது எப்படி இருந்துச்சு, அந்த நதிகள் எப்படி புறப்பட்டு வந்துச்சு ஆராய்ச்சி பண்ணி அது 2 அடி ஒரு முழங்கால் அளவுக்கு தான் 2 அடி அளவு தான் இருந்திருக்கும்னு சொல்றாங்களே அப்படின்றாங்க. ಪ್ರಶ್ನೆ ಮಾಡೋರು ಹೇಳಿದ್ರಂತೆ ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಕೆಂಪು ಸಮುದ್ರ ಮೋಶೆ ಕಾಲದಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಒಬ್ರು ಸತ್ಯರು ಅದನ್ನು ಪರಿಶೀಲನೆ ಮಾಡಿ ಪರಿಶೋಧನೆ ಪಡಿಸಿ ಅದು ಮೊಣಕಾಲವರೆಗೂ ಇರುವಂತ ನೀರಿನ ಮಟ್ಟ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. ಇದಕ್ಕೆ ಎದಕ್ಕೆ பழகணும், அப்படியே நடந்தே போயிருக்கலாம். ಇದಕ್ಕೆ ಯಾಕೆ ವಿಭಾಗ ಮಾಡಬೇಕು, ಹಾಗೆ ನಡ್ಕೊಂಡೇ ಹೋಗಿರ್ಬೋದಲ್ಲ. பிலிகிராம் சொன்னாரு, நல்ல விஷயம் தான். நீங்க ತಕ್ಷಣ ಬಿಲಿಗ್ರಾಮ್ ಹೇಳಿದ್ರು ಒಳ್ಳೆ ವಿಷಯ. ஆனா 2 அடி கடலை பிளக்கலாம், நடந்து கூட போலாம், பிரச்சனை இல்ல. 2 ಅಡಿ ಆ ನೀರು ಮಟ್ಟನ ವಿಭಾಗ ಮಾಡಬಹುದು, ನಡ್ಕೊಂಡು ಹೋಗಬಹುದು, ಸಮಸ್ಯೆ. 2 ಅಡಿ அளவுள்ள ஒரு செங்கடல்ல பார்வோனையும் சேனைகளையும் குதிரைகளையும் ரதங்களையும் சாகடித்தார்ன்றத நீங்க எப்படி சொல்றீங்க? அப்ப கடவுள் பெரியவரா தான் இருக்கிறார். ಆ 2 ಅಡಿ ನೀರು ಮಟ್ಟದಲ್ಲಿ ಫರೋನ ಸೈನ್ಯ ಕುದುರೆಗಳು ರಥಗಳನ್ನೆಲ್ಲ ಕೆಡವಿ ಬೀಳಿಸಿ ಸಾಯಿಸಿದನು. ಅದು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ವಿಷಯ. சொல்றது விளங்குதா உங்களுக்கு? ಹೇಳೋದು ಅರ್ಥವಾಗ್ತಿದೆಯಾ? ಅವರು ಆರಾய்ச்சி பண்ணிட்டாரா? ಅವ್ರು ಪರಿಶೋಧನೆ ಮಾಡ್ಬಿಟ್ರು. ஆராய்ச்சி பண்ணது நல்ல விஷயமாவே இருக்கு. ಪರಿಶೋಧಿಸೋದು ಒಳ್ಳೆ ವಿಚಾರ. ஒரு 2 அடி ஆழமுள்ள ஒரு கடலுக்குள்ளாக செங்கடல்னு வேதம் சொல்லுது. செங்கடலுக்குள்ளாக பார்வோனுடைய சேனைகளும் குதிரைகளும் குதிரை லங்கங்களும் மடங்கடித்தார். அவங்கள வந்து ஒண்ணுமில்லாமல் ஆக்குனான்னு வேதம் சொல்லுது. அப்ப அந்த தேவன் பெரிய தேவன் இல்லையா? 2 ಅಡಿ ಆಳದಲ್ಲಿರುವ ಒಂದು ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಫರೋನ ಸೈನ್ಯ ಕುದುರೆ ರಥಗಳನ್ನೆಲ್ಲ ಸಾಯಿಸ್ದ ಅಂತ ಹೇಳ್ತದಲ್ಲ, ಅದು ದೊಡ್ಡ ವಿಷಯ ಅಲ್ವಾ? ஏன் அதெல்லாம் சொல்ல வரேன்னா, நிறைய பேர் வார்த்தை அப்படி பாக்குறது இல்ல. ಯಾಕೆ ಈ ರೀತಿ ಹೇಳ್ತೇನೆ ಅಂದ್ರೆ, ಅನೇಕರು ಈ ರೀತಿ ವಾಕ್ಯನ ನೋಡಲ್ಲ. ஒரு வேத வல்லுநர் அவர் என்ன பண்ணாரு, அற்புதத்தை நிரூபிக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய தியாலஜி பண்ணிருக்காரு. ಒಬ್ಬ ಸತ್ಯವೇದ ತಜ್ಞರು ಅದ್ಭುತನ ಸಾಬೀತು ಮಾಡ್ಬೇಕಂತ ಒಂದು ದೊಡ್ಡ ದೈವಶಾಸ್ತ್ರ. பெரிய புத்தகமே கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு 14-15 புத்தகத்தை எழுதியிருக்காரு. 14-15 ಪುಸ್ತಕಗಳನ್ನೇ ಅದಕ್ಕಾಗಿ ಬರೆದಿದ್ದಾರೆ. ಅದ್ಭುತங்களை ನಿರೂಪಿக்கிறது, ಅದ್ಭುತಗಳನ್ನು ಸಾಬೀತು ಮಾಡೋದು. அறிவுபூர்வமா அற்புதங்கள்ல என்ன நிரூபிக்கிறது, ಬುದ್ಧಿಪೂರ್ವಕವಾಗಿ ಅದ್ಭುತಗಳು ಏನಂತ ಸಾಬೀತು ಮಾಡೋದು. 2 காரியம் 3 காரியத்தை சொல்றேன், நீங்களே யோசிச்சு பாருங்க. 2 ಕಾರ್ಯ 3 ಕಾರ್ಯ ಹೇಳ್ತಾನೆ, ನೀವೇ என்னன்னா, ಒಂದೇನಂದ್ರೆ ಯೇಸು கடல் மேல நடந்தார். ಯೇಸು ಸಮುದ್ರದ ಮೇಲೆ ನಡೆದ. என்ன அப்படின்னா, ಯೇசು வந்து அந்த சீஷர்கள் வந்து ஆவேசம் அவர் கடல்ல நடக்கிறத பார்த்து கத்துனாங்க இல்லையா, அதை எழுதுறாரு அவர். ಶಿಷ್ಯರು ಅದನ್ನು ನೋಡಿ ತನ್ನ ಭೂತನಾಗಿದ್ದು ಇರಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ಕೂಗುದ್ರಲ್ಲ, ಅದನ್ನು ಬರೀತಾ சொல்றாரு. ಇವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, நீங்க ஒரு கடல்ல இருந்து கரையை பாத்தீங்கன்னு வைங்களேன், ನೀವು ಒಂದು ಸಮುದ್ರದಿಂದ ದಡವನ್ನು ನೋಡಿದ್ರಿ ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. யாராவது ஒருத்தர் அந்த கரையில நடந்திருந்தா, கடல்ல இருந்து நீங்க அந்த கரையில நடக்கிற ஆளை பாத்தீங்கன்னா கரையில நடக்கிற மாதிரி இருக்காது, கடல் மேல நடக்கிற மாதிரி இருக்கணும். ಸಮುದ್ರದಿಂದ ನೀವು ದಡದಲ್ಲಿ ಇರೋ ವ್ಯಕ್ತಿನ ನೋಡಿದ್ರೆ ಅವ್ರು ದಡದ ಮೇಲೆ ನಡೆಯೋ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಂಡು ಬರಲ್ಲ, ಬದಲಾಗಿ ಸಮುದ್ರದ ಮೇಲೆ ನಡೆಯೋ ರೀತಿಯಲ್ಲೇ ಕಂಡು ಬರ್ತಾರೆ. ಅದನ್ನ ಯೇಸು கடல் மேல நடந்தான்னு அவங்க சொல்றாங்க. ಅದರಿಂದ ಯೇಸು ಸಮುದ್ರ ಮೇಲೆ ನಡೆದನು ಅಂತ ಹೇಳೋದು ಅದ್ಭುತம் அப்படின்னு வந்து வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. ಆದ್ರಿಂದ ಅದೊಂದು ಅದ್ಭುತ ಅಂತ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. செத்து போயிட்டான், இருந்திருந்தானா நான் கேள்வி கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். ಮನುಷ್ಯ ಸತ್ತೋಗ್ಬಿಟ್ಟ, ಇದ್ದಿದ್ರೆ ನಾನು ಪ್ರಶ್ನೆ ಮಾಡ್ತಿದ್ದೆ. சரிங்க, அந்த ஆள் வந்து அப்படி சொல்லிட்டாரு. இயேசு வந்து கடல் நடந்தார், சீசரங்கள்லாம் அங்கிருந்து பார்த்தாங்க, அது பார்க்கறதுக்கு அப்படி இருந்துச்சு, ஒத்துக்கிறேன். ನೋಡ್ರಿ, ಯೇಸು ಸಮುದ್ರ ಮೇಲೆ ನಡೆಯುವಾಗ ಶಿಷ್ಯರು ಅಲ್ಲಿಂದ ನೋಡುವಾಗ ಆ ರೀತಿ ಇದ್ದಿರ್ಬೋದು, ನಾನು ಒಪ್ಕೊಳ್ತೇನೆ. இப்போ நீங்க பாருங்க, பேதுரு தண்ணி மேல் நடந்தான்னு வேதவசனம் சொல்லுது. ಪೇತ್ರನು ನೀರಿನ ಮೇಲೆ ನಡೆದಂತ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದಲ್ಲ. இப்போ பேதுரு கரையில இல்லையே, பேதுரு கடல்ல தான் நினைக்கிறாரு. ಪೇತ್ರನು ದಡದಲ್ಲಿ ಇಲ್ಲ, ಸಮುದ್ರದಲ್ಲಿ ತಾನೇ ಇದ್ದಾನೆ. இப்போ இயேசு சொன்னாரு, நீ வான்னு சொன்ன உடனே இப்போ வந்து அவரு ஒண்ணு கரையில நிக்கட்டும், பேதுரு நடக்க வச்சு காமிச்சாரு. ಇವಾಗ ನೀನ್ ಬಾ ಅಂತ ಹೇಳಿದ್ದೆ, ಯೇಸು ಬೇಕ ದಡದಲ್ಲಿ ಇರಲಿ, ಆದ್ರೆ ಪೇತ್ರನ ಸಮುದ್ರ ಮೇಲೆ ನಡೆದು ತೋರಿಸ್ನಲ್ಲ. அது மாதிரி விளங்குது, ಜನಕ್ಕೆ ಅರ್ಥವಾಗ್ತಿಲ್ಲ. கடவுளுடைய வார்த்தை ஜீவனுள்ள. ಎಲ್ರಿ, ದೇವರ ವಾಕ್ಯ ಜೀವ ಭರಿತವಾದದ್ದು. அல்லேலூயா, அல்லேலೂಯಾ. இன்னொன்னு எழுதுறாரு பாருங்க, ಇನ್ನೊಂದನ್ನು ಬರಿತಾನೆ. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ಅದೇನಂದ್ರೆ 2 மீன் 5 அப்போ 2 ಮೀನು 5 ರೊಟ್ಟಿ. ஒரு சிறு பையன் இருந்தான், ಅಲ್ಲೊಬ್ಬ ಚಿಕ್ಕ ಹುಡುಗ, அவனிடத்தில் அதை வாங்கி வந்து அற்புதம் பண்ணார். நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, ಅವನ ಬಳಿಯಿಂದ ಪಡ್ಕೊಂಡು ಅದ್ಭುತ ಮಾಡ್ದ. அவர் சொல்றாரு, அந்த மாதிரி நிறைய பையன் இருந்தானா. ಆ ರೀತಿ ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ಆ ರೀತಿ ತುಂಬಾ ಹುಡುಗರಿದ್ರಂತೆ. அங்க வந்து ஒரு சிறு பையன் இருந்தான்னு வசனம் சொல்ல, அந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருக்கலாம். அது வேதத்துல எல்லாம் அப்படி இல்ல, அவர் சொல்றாரு இருந்திருக்கலாம். எல்லார்கிட்டயும் வாங்கி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் உட்கார வச்சு எல்லாருக்கும் என்ன பண்ணார், பங்கிட்டு கொடுத்தாருன்னு. ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ಚಿಕ್ಕ ಹುಡುಗನಿದ್ದಾಗ ಹಲವು ಹುಡುಗರು ಇದ್ದಿರಬಹುದು ಅಂತ ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ವಾಕ್ಯದಲ್ಲಿಲ್ಲ. ಆ ರೀತಿ ಎಲ್ಲರ ಹತ್ರನೂ ಸಂಗ್ರಹಣೆ ಮಾಡಿ ಎಲ್ರಿಗೂ ಹಂಚಿರ್ಬೋದು ಅಂತ ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ. நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. வேதம் சொல்லுகிறது, ವಾಕ್ಯ திருப்தியாக்கி போஷித்தார், ತೃಪ್ತಿಗೊಳಿಸಿ ಪೋಷಿಸಿ. எல்லார்கிட்டயும் வாங்கி அப்படி கொடுத்தா கூட சில நேரத்தில் அதெல்லாம் பத்தாது பாருங்க. சில நேரத்தில் அந்த லவ் பீஸ்
அந்த பாட்லாக் அது இதெல்லாம் பண்ணும் போது எல்லார் வீட்லயும் செஞ்சுன்னு வருவாங்க. முன்ன பண்ணேன், இப்போ அதை பண்றதில்ல நான். ನೋಡ್ರಿ ಪ್ರೀತಿಯ ಭೋಜನ ಅಂತ ಅವ್ರವ್ರ ಮನೆಯಿಂದ ಎಲ್ಲ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ಬೇಕು. பண்ணின்னு வர ஆட்லாம் நீங்க பாத்தீங்கன்னு வைங்களா, அவங்களுக்கு தகுந்த மாதிரி 1/2 கிலோ 1 கிலோ அப்படி கொண்டு வருவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா 100 பேர் இருப்பாங்க. அது ஒவ்வொரு ஸ்பூன் கூட ஒருத்தனுக்கு தெரியுமா உங்களுக்கு? ನೋಡಿದ್ರೆ 100 ಜನ ಇರ್ತಾರೆ. ಒಂದು ಅರ್ಧ ಕೆಜಿ ಮಾಡ್ಕೊಂಡು ಬಂದು ಒಂದೊಂದು ಸ್ಪೂನ್ ಕೊಟ್ಟರು ಸಾಕಾಗಲ್ಲ. சில நேரத்துல அவங்க செஞ்சு வரதெல்லாம் அங்க வச்சுட்டு அது ஒரு ரவுண்டு போய் இன்னொரு ரவுண்ட் வந்தீங்கன்னு அந்த கிண்ணமே இருக்காது, அங்க அந்த ஸ்பூன் அந்த பாத்திரம் எதுவுமே இருக்காது. ಒಂದು ರೌಂಡ್ ಹೋಗಿ ಇನ್ನೊಂದು ರೌಂಡ್ ಬರ್ಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಏನು ಇರಲ್ಲ ಅಲ್ಲಿ. வேதம் சொல்லுகிறது திருப்தியாக்கி போஷித்தார். ತೃಪ್ತಿಗೊಳಿಸಿ மீண்டும் இருந்ததை 12 கூட நிறைய எடுத்தார். ಮಿಕ್ಕ ತುಂಡುಗಳನ್ನು ಕೂಡಿಸಲು 12 ಪುಟ್ಟಿ ತುಂಬಿತು. 12 கூட ಯಾಕೆ 12 ಪುಟ್ಟಿ? 12 பேர் தான் விட்டு இருந்தானுங்க, அதனால தான் 12 பேருக்கு வேலை வாங்கினாரு. 12 ಜನನೇ ಅಲ್ಲಿ ಇದ್ದಿದ್ದು, ಆದ್ರಿಂದ 12 ಪುಟ್ಟಿ. இன்னும் அதிகமா இருந்துருவாங்க, ಇಲ್ದಿದ್ರೆ ಇನ್ನೂ ಅಧಿಕವಾಗಿರೋದು. ஆமென் ஆமென். எத்தனை பேர் விசுவாசி? ನಂಬ್ತೀರಾ? அதனால உங்க அறிவை எப்பவும் உலகத்துல நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லங்க பைபிளே நம்பினா எல்லாம் நடந்துருமா, எங்க பைபிள் தான் எல்லாம் நினைக்கிறீங்களா? மனப்பூர்வமா ஏற்றுக்கொள்ளுங்க, இந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. ಕೆಲವೊಬ್ರು ಬುದ್ಧಿಪೂರ್ವಕವಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ ಬೈಬಲ್ನೇ ನಂಬಿದ್ರೆ ಆಗ್ತದ, ಬೈಬಲ್ನೇ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಆಗ್ತದ ಅಂತ. ಆದ್ರೆ ನಾವು ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಇದನ್ನು ತೆಗೆದುಕೋಬೇಕು, ಇದರಲ್ಲಿ ಜೀವ ಇದೆ. 400 வருஷம் அவங்க அடிமையா இருந்துட்டாங்க எகிப்துல. ಹತ್ರ 400 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಅವರು ದಾಸತ್ವದಲ್ಲಿ ಇದ್ರು. நிறைய கேள்விகள் வந்துருச்சு, ಅವರೊಳಗೆ ಅನೇಕ ಪ್ರಶ್ನೆಗಳೆಲ್ಲ ಬಂದ್ಬಿಟ್ಟು ஈசாக்கு இதெல்லாம் அவங்க மேல ஒரு கேள்வி எழும்பிடுச்சு. ಅಬ್ರಾಮ್ ಈಸಾಕ್ ಎಂಬುದಾಗಿ ಅನೇಕ ಪ್ರಶ್ನೆಗಳು ಉದ್ಭವ. 4 தலைமுறை ಆಗಿ போச்சு. ಹತ್ರ 4 ತಲೆಮಾರುಗಳು. அவங்க மனதுல ஆபிரகாம் அவர் வாக்குத்தத்தம் பண்ணதெல்லாம் இப்போ கேள்விக்குரிய மாதிரி. ಅಬ್ರಾಹ್ಮನಿಗೆ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದಲ್ಲ ಇವಾಗ ಇವರಿಗೆಲ್ಲ ಪ್ರಶ್ನೆಯಾಗಿ ಬದಲಾಗಿದೆ. ஒரு ಮನುಷ್ಯನ கொண்டு வராரு பாருங்க. ದೇವರು ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ತರ್ತಿದ್ದಾನೆ, ஒரு மோசேவை கொண்டு வராரு. ಒಬ್ಬ ಮೋಶೆನ ತರ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஏன் தெரியுங்களா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? மோசே பெரிய ஆளுன்றதுக்காக இல்ல, ಮೋಶೆ ದೊಡ್ಡವನು ಅನ್ನೋದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ, அவருடைய வார்த்தையில அங்க உயிர் இருக்குது, ಆತನ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಜೀವ ಇದೆ ಅನ್ನೋದನ್ನ ತೋರಿಸಲಿ. நான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றணும், அவ்வளவுதான். நான் ನುಡಿದಂತ ವಾಕ್ಯ ನೆರವೇರಿಸಬೇಕಷ್ಟೇ. வேதம் சொல்லுது பாங்க, ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, பூமಿ எங்கும் அவருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது. ಭೂಮಿ ಎಲ್ಲೆಲ್ಲ ಆತನ ಕಣ್ಗಳು ಪ್ರಸರಿಸ್ತಾ ಇದೆ. எதுக்கு தெரியுங்களா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? நம்முடைய சித்தத்தை செய்ய ஜனங்க இருக்கிறாங்களான்னு பாக்குறாங்க. ஏன்னா இந்த வார்த்தை அப்படியே ஏற்றுக்கொள்ற ஆள் வேணும். ಆತನ ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಯಾರಾದ್ರೂ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಆತನ ವಾಕ್ಯವನ್ನು ಹಾಗೆ ಸ್ವೀಕರಿಸ್ಕೋಬೇಕಾಗಿದೆ. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசி? ನಂಬ್ತೀರಿ? கர்த்தர் நல்லவர், ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. ஆமென். வார்த்தையை ஒரு நாளும் சந்தேகப்படுறாரு. ವಾಕ್ಯಗಳನ್ನ ಎಂದಿಗೂ ಸಂಶಯ ಪಡಬೇಡಿ. தாமதமாகலாங்க, ಒಂದು ವೇಳೆ ತಡವಾಗಬಹುದು, ஆனா கர்த்தர் பெஸ்டா தருவார். ಆದ್ರೆ ದೇವರು ಶ್ರೇಷ್ಠವಾಗಿ ಒದಗಿಸ್ತಾನೆ. சில நேரத்துல சில கேள்விகள் நமக்குள்ள எழும்பலாம், ಕೆಲವೊಂದು ಸಾರಿ ಕೆಲವೊಂದು ಪ್ರಶ್ನೆಗಳು ನಮ್ಮೊಳಗೆ ಎದ್ದೇಳಬಹುದು. அது முடிவல்ல, ಆದ್ರೆ ಅದೇ ಅಂತ್ಯವಲ್ಲ. யோசிச்சு பாருங்க, லாசரு கல்லறை மூடியாச்சு, அவ்வளவுதான். ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ, ಲಾಜರ್ನ ಸಮಾಧಿ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ, அவ்வளவுதாங்க, ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ. இனி லாசரு பார்க்கவே மாட்டேன்னு எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. ಇನ್ನು ಲಾಜರ್ನ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ತೀರ್ಮಾನಿಸಿಬಿಟ್ರು. சொல்றாரு மறுபடியும் அதை திறந்து விடுறாரு. ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ ಇನ್ನು ಮತ್ತೊಂದು ಆವರ್ತಿ ಅದನ್ನು ತೆಗಿತಾರೆ. கல்லறை மூடிட்டதுனால அவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு கிடையாது. ಸಮಾಧಿ ಮುಚ್ಚಿದ್ರಿಂದ ಅವನ ಜೀವಿತ ಮುಗಿದೋಯ್ತು ಅಂತ. அவர் வார்த்தையில அந்த கல்லறை மூடின கல்லை விட வல்லம் உள்ளது. ಅಲ್ಲಿ ಸಮಾಧಿ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟ ಕಲ್ಲಿಗಿಂತಲೂ ಆತನ ವಾಕ್ಯ ಬಹಳ ಶಕ್ತಿಯುತವಾದದ್ದು. விசுவாசிக்கிறீங்க? அதெல்லாம் யோவான் ஸ்நானகன் சொல்றான் பாருங்க. ಸ್ಥಾನಿಕನಾದ ಯೋಹಾನ್ ಹೇಳ್ತಾನೆ. இவ்வளவு வார்த்தை தெரியுங்களா? யோவான் ஸ்நானகன் சொல்றான் அந்த வார்த்தை. ಸ್ಥಾನಿಕನಾದ ಯೋಹಾನ್ ಹೇಳುವ ವಾಕ್ಯ ನೋಡಿದ್ರ? இவர் அவர் கடந்து வரும்போது சொல்றார், உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬರುವಾಗ ಅವನು ಹೇಳ್ತಾನೆ, ಲೋಕದ ಪಾಪವನ್ನು ಒತ್ತು ತೀರಿಸಲಿಕ್ಕೆ, உலகத்தின் பாவங்கள், ಲೋಕದ ಪಾಪಗಳು. பாருங்க, யோவான் ஸ்நானகன் சும்மா ஒரு சின்ன இடத்துல பிறந்தவன். ಸ್ಥಾನಿಕನಾದ ಯೋಹಾನನು ಒಂದು ಚಿಕ್ಕ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದವರು. பார்த்த உடனே அவனுக்கு என்ன தோணுது? உலக ரட்சகர், உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறார். ஜீவன்றது என்ன தெரியுங்களா? இந்த உலகமே எப்படி இவரை கொண்டு வாழ போகுதுன்னு பாக்குறது. ಲೋಕದ ಪಾಪವನ್ನು ಒತ್ತು ತೀರಿಸುವಂತ ಯಜ್ಞದ ಕುರಿಮರಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದೇ ಜೀವ. ಲೋಕವೇ ಇತನ ಮುಖಾಂತರ ಹೇಗೆ ಬದುಕಲಿಕ್ಕಿದೆ ಅನ್ನೋದು ಹೇಳ್ತಾನೆ. ಯೇಸು அந்த கழுதை குட்டி மேல வராரு. ಯೇಸು ಆ ಕತ್ತೆ ಮರಿ ಮೇಲೆ ಬರ್ತಿದ್ದಾರೆ. எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறாங்க, ஓசன்னா ஓசன்னான்றாங்க. ಎಲ್ಲರೂ ಆರ್ಭಟಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ ಓಸನ್ನ ಎಂಬುದಾಗಿ. உடனே அங்க போறாங்க, அந்த சதுசேயர் பரிசேயர் சொல்றாங்க, அவங்களால அமைதியா இருக்கு சொல்றாங்க. அவங்களால அமைதியா இருக்கு. ಪರಿಸಾಯರು ಸದ್ದುಕಾಯರೆಲ್ಲ ಹೇಳ್ತೀವಿ, ಇವರೆಲ್ಲ ಸುಮ್ಮನೆ ಇರ್ಲಿಕ್ಕೆ ಹೇಳು சொல்றாரு. இவங்க அமைதியா இருந்தா இந்த கல்லுங்கெல்லாம் எழுந்து கூப்பிட உனக்கு தெரியுமா? ಇವರೆಲ್ಲ ಸುಮ್ಮನೆ ಆಗ್ಬಿಟ್ರೆ ಇರೋ ಕಲ್ಲುಗಳೆಲ್ಲ ಕೂಗ್ತವೆ. ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? என் வார்த்தையில ஜீவன் இருக்கிறதுனால இந்த கல்லுங்களே எழும்பி என்ன கூப்பிடுற அளவுக்கு அந்த வார்த்தை வேலை செய்யும். ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಜೀವ ಇರೋದ್ರಿಂದ ಕಲ್ಲುಗಳೇ ಎದ್ದು ಕೂಗುವ ಮಟ್ಟಿಗೆ ವಾಕ್ಯ ಕೆಲಸ ಮಾಡ್ತದೆ. அப்படியே யோசிச்சிருப்போம், கல்லெல்லாம் கூப்பிடுமா? ಅವ್ರು ಯೋಚಿಸಿರ್ತಾರೆ, ಕಲ್ಲೆಲ್ಲ ಕೂಗ್ತವ. சங்கீதக்காரன் சொல்றான், மலைகளை பார்த்து கைகளை கொட்டி ஆர்ப்பரியுங்கள். மலைகளை பார்த்து பேசுறாங்க, மலைகளே குன்றுகளே என்றான். ಕೀರ್ತನೆಗಾರன் ಹೇಳ್ತಾನೆ, ಬೆಟ್ಟಗಳೇ ನೀವು ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಆರ್ಭಟಿಸಿ ஆர்ப்பரியுங்கள். ಆರ್ಭಟಿಸಿ. மரங்களை பார்த்து சொல்றான், ஆர்ப்பரியுங்கள். ಬೆಟ್ಟಗಳ
ಎಗ್ನಗಳ ನೋಡಿ ಹೇಳ್ತಾನೆ ನೀವು ಆರ್ಭಟಿಸ್ರಿ. ಯಾಕೆ? அவர் ஜீவன் உள்ளவர், ಆತನು ಜೀವ ಉಳ್ಳವ, வார்த்தையில அதே ஜீவனை ಆತನ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಅದೇ ಜೀವವನ್ನು. ஆபிரகாம்கிட்ட சொன்னாரு, பலியை செலுத்தும் போது அந்த உயிரை காமிக்கிறார் அவனுக்கு, இது உயிர் உள்ளதுப்பா இது. ಆದ್ರಿಂದಲೇ ಆ ಯಜ್ಞಗಳನ್ನು ಅರ್ಪಿಸುವಾಗ ದೇವರು ತೋರಿಸ್ತಾನೆ ಇದು ಜೀವಭರಿತವಾದದ್ದು. ಯೇಸು ಅங்க ಮರಿயும் போது மேல் வீட்டு அறையில சீஷர்களுக்கு காமிக்கிறார், இது உயிர் உள்ளதுயா இது. ಯೇಸು ಪ್ರಾಣ ಕೊಡುವ ಮುನ್ನಲ್ಲಿ ಮೇಲಂತಸ್ತಿನ ಮನೆಯಲ್ಲಿ ಹೇಳ್ತಾನೆ ಇದು ಜೀವಭರಿತವಾದದ್ದು. வேதத்தை ஒவ்வொரு முறையும் உங்க பக்கத்துல வச்சிருந்தீங்கன்னா உயிருள்ள ஒரு ஏசப்பா உங்க கூட இருக்கிறார். ಸತ್ಯವೇದ ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೀವು ಇಟ್ಟಿರೋದಾದ್ರೆ ಜೀವಭರಿತವಾದ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಿಮ್ಮೊಂದಿಗಿದ್ದಾರೆ ಅಂತ ತಿಳ್ಕೊಳ್ಳಿ. விசுவாசிக்கிறீங்க? ನಂಬ್ತೀರಾ? சொல்லுங்க, உயிர் உள்ளது. ಎಲ್ರಿ ಜೀವ ಉಳ್ಳ. அதனால இது நடக்காம இருக்காதுன்னா சொல்லவே முடியாது. ಆದ್ರಿಂದ ನಡೆಯದೇ ಇರೋದಿಲ್ಲ ಅಂತೆಲ್ಲ ಹೇಳ್ಬಾರ್ದು. நான் பார்க்காம இருக்கலாம், நான் ನೋಡದೇ ಇರ್ಬೋದು. சில விஷயங்கள் நான் ஜெபம் பண்ணலாம், சில விஷயங்கள் நான் செய்யணும்னு நினைக்கலாம், முன்னோடியா பார்க்கலாம், நான் பார்க்காம இருக்கலாம். ಕೆಲವು ವಿಷಯಗಳಿಗಾಗಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸಬಹುದು, ನಡಿಬೇಕೆಂಬುದಾಗಿ ಬಯಸಬಹುದು, ಆದ್ರೆ ನೋಡದೆ ನಾನು ಇರಬಹುದು. என் சந்ததி பார்க்காது, ನನ್ನ ಸಂತತಿ ನೋಡ್ತಾರೆ. யோபு சொல்றான் பாருங்க, அந்நிய கண்களால் அல்ல. யோபுன்னு ಹೇಳ್ತಾನೆ, ಅನ್ಯರ ಕಣ್ಗಳಿಂದ ಅಲ್ಲ, சொந்த கண்களே பார்க்கறான். ನನ್ನ ಸ್ವಂತ ಕಣ್ಗಳಿಂದ. கண்கள் என்ன சொல்றான்? ಸ್ವಂತ ಕಣ್ಗಳಂದ್ರೆ ಯಾವ್ದನ್ನ ಹೇಳ್ತಾನೆ? எனக்கு அடுத்து என் சந்ததி எழுப்பி பார்க்காது, அதான் சொந்த கண், வேற ஒண்ணும் கிடையாது. ನನಗೆ ನಂತರದ ಸಂತತಿ ನೋಡ್ತದೆ, ಅದೇ ನನ್ನ ಸ್ವಂತ ಕಣ್ಗಳು. விசுவாசிக்கிறீங்க? ನಂಬ್ತೀರಾ? வார்த்தைகளை எடுக்கும் போது சும்மா உள்ளுக்குள்ள ஒரு எண்ணத்தோட ஜீவன் உள்ள வார்த்தை. ವಾಕ್ಯಗಳು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ ನಮ್ಗೆ ಗೊತ್ತಿರಬೇಕು ಇದು ಜೀವಭರಿತ ವಾಕ್ಯಗಳು. நீங்க எதையும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ನೀವು ಯಾವುದನ್ನು ಸಾಬೀತು ಮಾಡಬೇಕಾಗಿಲ್ಲ. ஒரு ஊழியக்காரன்ட்ட கேட்டிருந்தார் பாருங்க, ಒಬ್ಬರು ಸೇವಕರ ಹತ್ರ ಕೇಳ್ತಿದ್ರು, ரொம்ப டிப்ரெஸ்ல எனக்கு ಫೋನ್ பண்ணியிருந்தார், ಬಹಳ ನಿರಾಶೆಯಲ್ಲಿ ನನಗೆ ಫೋನ್ ಮಾಡಿದ್ರು. என் மேல பிரசன்னமே இல்லைன்றாங்க, ನನ್ನ ಮೇಲೆ ಪ್ರಸನ್ನತೆನೇ ಇಲ್ಲ ಅಂತ. பிரசங்கம் பண்ணும்போது பிரசன்னமே இல்லைன்றாங்க, ಆ ಪ್ರಸಂಗಿಸುವಾಗ ಪ್ರಸನ್ನತೆನೇ ಇಲ್ಲ ಅಂತಾರೆ. நான் சொன்னேன், யார் உனக்கு அப்படி சொன்னது? ನಾನು ಹೇಳಿದೆ, ಯಾರು ಹೇಳಿದ್ದು ನಿನಗೆ? சொல்லிட்டாங்க, மனசு உடஞ்சு போய் உட்காந்துதான் இருப்பாரு. ಈ ರೀತಿ ಹೇಳ್ಬಿಟ್ರೆ ಮನಸ್ಸು ಒಡೆದೋಗಿ ಕುಳಿತಿದ್ರಂತೆ. நான் உடனே அவர்கிட்ட பைபிளை திறந்து கொஞ்ச நேரம் பேச வச்சார். ನಾನು ಸತ್ಯವೇದ ತೆರೆದು ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಮಾತಾಡ್ಲಿಕ್ಕೆ. பிரசன்னம்னா என்ன சொல்லியா நீ? ಪ್ರಸನ್ನತೆ ಅಂದ್ರೆ ಏನಪ್ಪ ಹೇಳು? என்ன நினைக்கிறாரு? ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? பிரசங்கம் பண்ணும் போது அங்க காரியங்கள்லாம் தலைகீழ நடக்கணும், அதான் பிரசன்னம்னு நினைக்கிறாரு. ಪ್ರಸಂಗ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ಹಾಗೆ ತಲೆ ಕೆಳಗಾಗಿ ನಡೀಬೇಕು. யாரோ அவரை பார்த்து சொல்லிட்டாங்க, உனக்கு பிரசன்னமே இல்ல அப்படின்னு. ಅದು ಯಾರೋ ಹೇಳ್ಬಿಟ್ರೆ ನಿನಗೆ ಪ್ರಸನ್ನತೆನೇ ಇಲ್ಲ. சொன்ன பிரசன்னமே கடவுளுடைய வார்த்தை தான். ಪ್ರಸನ್ನತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ದೇವ್ರ ವಾಕ್ಯನೇ. விசுவாசிக்கிறீங்க? ನಂಬ್ತೀರಾ? சொல்ற விதம் ஒண்ணா மாறி இருக்கலாம், ಹೇಳೋ ರೀತಿ ಬೇಕಾದ ಬದಲಾಗಿರ್ಬೋದು. பிரசன்னம் இல்லைன்னு மாத்திரம் சொல்லாத. ಪ್ರಸನ್ನತೆ ಇಲ್ಲ ಅಂತ ಮಾತ್ರ ಹೇಳ್ಬಾರ್ದು. உதாரணத்துக்கு சொல்ற பாருங்களேன், ಉದಾಹರಣೆಗೆ ಹೇಳ್ತೇನೆ. இங்க இருக்கிற குழந்தைங்கிட்ட 2000 நோட்டு கொடுக்குறேன்னு வைங்களேன், ಇಲ್ಲಿರೋ ಮಕ್ಕಳ ಹತ್ರ 2000 மைண்ட்ல போக மாட்டேங்குது. 2000 ರೂಪಾಯಿ ನೋಟ್ ಕೊಡ್ತೇನೆ, 2000 ನೋಟ್ ಎಟ್ಟು கொடுக்குறேன்னு வைங்களேன், 2000 ರೂಪಾಯಿ ನೋಟು ಮಗು ಹತ್ರ ಕೊಡ್ತೇನೆ. கடைக்காரன் வாங்க மாட்டானா? ಅಂಗಡಿ ಅವ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ತಾನೆ, ತೆಗೆದುಕೊಳ್ಳಲ್ವಾ? சொல்லுங்க, வாங்க வேணாம். இல்ல நீ 2000 ரூபாய் எட்டுன்னு வர புள்ள கிடையாது, நீ 2 ரூபாய் தான் எத்தணும். நீ 2000 ரூபாய் உங்க கையில 2000 ரூபாய் செல்லாதுன்னு சொல்ல முடியுமா? ನೀನು 2000 ರೂಪಾಯಿ ನೋಟ್ ಅಲ್ಲ, 2 ರೂಪಾಯಿ ಮಾತ್ರ ತರಬೇಕು, ಅದರಿಂದ ನೀನ್ ತರೋದು ನಾನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲ್ಲ சொல்ல முடியுமா? ಹೇಳ್ತಾನೆ ಆ ರೀತಿ. இப்போ அந்த குழந்தை வயசு அங்க பாக்குதா, கையில இருக்கிற நோட்டினுடைய வேல்யூ அங்க வேலை செய்யுது. ಅಲ್ಲಿ ಮಗುವಿನ ಪ್ರಾಯ ಗೊತ್ತಾಗ್ತಿದ್ಯಾ, ಆ ನೋಟಿನ ಬೆಲೆ ಅಲ್ಲಿ ಗೊತ್ತಾಗ್ತಿದ್ಯಾ? நீதான் சொல்லுங்களேன், ಹೇಳಿ ನೋಡ. நான் உதாரணத்துக்கு சொல்றேங்க, நான் ஒரு 5 கோடி ரூபாய் எடுத்துன்னு போறேன், ನಾನು ಒಂದು 5 ಕೋಟಿ ರೂಪಾಯಿ ತೆಗೆದುಕೊಂಡು. நீங்க பாஸ்டர், நீங்க 5 கோடி ரூபாய் எடுத்துன்னு போக கூடாது, நீங்க 5000 ரூபாய் தான் வச்சுக்கணும். யாரா சொன்னா என்ன சொல்லலாம்? ನೀವು ಪಾಸ್ಟರ್ ಆಗಿದ್ರೆ 5 ಕೋಟಿ ಇಟ್ಕೊಂಡ್ಬಾರದು, 5000 ಮಾತ್ರ ಇಟ್ಕೊಂಡ್ರೆ சொல்லாதுங்க. இல்ல இல்ல இது அங்கீகரிக்கப்பட்டாயிடுச்சு, இது அவ்வளவுதான். இது அங்கீகரிಸಲ್ಪಟ್ಟಿದೆ ಅಷ್ಟೇ. நான் ஒரு பாஸ்டரா இருக்கலாம், நான் பாஸ்டர் வியாபாரியா இருக்கலாம், வியாபாரியாಗಿರಬಹುದು. என்கிட்ட அந்த பணத்தை நான் சம்பாதிச்சேன் அல்லது எனக்கு யாரோ ஒருத்தர் கொடுத்தாங்கன்னு சொன்னா அதுக்கு நான் உரிமை பாராட்டலாம், அந்த பணம் என்னுடையது, அவ்வளவுதான். ಹಣ ಯಾರಾದ್ರೂ ನಾನು ಕೊಟ್ರೆ ಅಥವಾ ನಾನು ಸಂಪಾದಿಸಿದ್ರೆ ನಾನು ಹಕ್ಕು ಚಲಾಯಿಸಬೇಕು, ಅದು ನನ್ನದು ಅಂತ ಅಷ್ಟೇ சொன்னேன். ಅವ್ರ ಹತ್ರ ಹೇಳ್ದೆ, அந்த வார்த்தையில உயிர் இருக்கிறதுனால நீ பயன்படுத்தினா அது வேலை செய்யும். முதல்ல உனக்கு அது விளங்கணும், அந்த வார்த்தையில உயிர் இருக்குது, ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಜೀವ ಇದೆ, ಅದು ಉಪಯೋಗಿಸಬೇಕು. ವಾಕ್ಯ ನಿನ್ನಿಂದ ಅದು ಕ್ರಿಯೆ ಮಾಡೋದಿಲ್ಲ ಅಂತ ಯಾರು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. உடனே அவர் கண்ணல அப்படியே பிரைட் ஆயிடுச்சு பாருங்க. தட்சண அவர் கண்ணல ஆகிய ಬೆಳಗುತ್ತೆ. அங்க கத்துறார் போன்ல, அல்லேலூயானாரு, இங்க போன் ஸ்பீக்கர் கிழிஞ்சு போச்சு, அந்த அளவுக்கு கத்துனாரு. அல்லேலூயா ಅಂತ ಕಿರ್ಚಿದ್ದು ಇಲ್ಲಿ ಸ್ಪೀಕರ್ ಅರ್ಧೋಗರಿತಿ. எவ்வளவு டிப்ரெஸ் பாருங்க அந்த மனுஷன், ಎಷ್ಟು ನಿರಾಶೆ. அவர் ಎதை பாக்குறாரு? அவர் ಯಾವ್ದನ್ನ ನೋಡ್ತಿದ್ದಾರೆ? ಪ್ರಶ್ನೆನೇ ಇಲ್ಲ, ನನ್ನಲ್ಲಿ ಪ್ರಸನ್ನತೆ, ಎನ್கிட்ட ಪ್ರಶ್ನೆನೇ ಇಲ್ಲ, ನನ್ನ ಹತ್ರ ಪ್ರಸನ್ನತೆ. ನಾನು அப்படி சொன்னா நான் சோர்ந்து போவே மாட்டேன். ನನ್ನ ಹತ್ರ ಯಾರಾದ್ರೂ ಹೇಳಿದ್ರೆ ನಾನು ನಿರಾಶೆನೇ ಆಗಲ್ಲ. ಫಸ್ಟ್ நீங்க பேசும்போது பிரச்சனையே இல்ல, ಫಸ್ಟ್ நீ ಮಾತಾಡುವಾಗ ಪ್ರಸನ್ನತೆ ಇಲ್ಲ. அப்போ கடவுளுடைய வார்த்தை வேலை செய்யல உனக்கு, அவ்வளவுதான். நான் என்ன பண்ண முடியும்? நீங்க யோசிச்சு ದೇವರ ವಾಕ್ಯ ನಿನಗೆ ಕೆಲಸ ಮಾಡ್ತದೆ. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? ಅರ್ಥವಾಗ್ತಿದ್ಯಾ? பாருங்க, ஒரு ஹோட்டலுக்கு போறீங்கன்னு வைங்களேன், ಒಂದು ಹೋಟೆಲ್ಗೆ ಹೋಗ್ತೀರಿ, 100 பேர் நல்லா சாப்பிடுறாங்க, 100 ಜನ ಚೆನ್ನಾಗಿ சாம்பார் கொஞ்சம் உப்பா இருக்குது, அப்போ உனக்கு பிபி பிரச்சனை, வாயில நிறைய நாக்குல உப்பு தள்ளி இருக்குன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. ಒಬ್ಬರು ಸಾಂಬಾರ್
ತುಂಬಾ ಉಪ್ಪಾಗಿದೆ ಅಂದ್ರೆ ನಿನಗೆ ರಕ್ತ ಒತ್ತಡ ಹೆಚ್ಚಾಗಿದೆ. ஒரு 10 பேர் அப்படி சொல்றாங்கன்னு வைங்களேன், 10 ಜನರು ಹೇಳ್ತಾರೆ, 90 பேர் கரெக்டா இருக்காங்க. 10 பேர் அப்படி சொன்னா 10 பேரை போய் கொண்டு போய் ஹாஸ்பிடல்ல சேர்த்து அவங்க ஏதோ செக் பண்ணணும்னு அர்த்தம். நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? 90 ಜನಕ್ಕೆ ಸರಿ ಇದ್ದು 10 ಜನಕ್ಕೆ ಸಮಸ್ಯೆ ಇದ್ರೆ ಅವರನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಆಸ್ಪತ್ರೆಗೆ ಸೇರಿಸ್ತಾರೆ. யாராவது வந்து நீங்க பேசும்போது பிரச்சனையே இல்லைன்னா, ஐயோ ஆண்டவரே அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே, நான் சொல்ல ஆண்டவரே அவனுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை போல இருக்குது, அவன் மனதை கொஞ்சம் திறந்து விடுங்க இயேசுவின் நாமத்தினால. அவங்க இந்த வார்த்தையில தான் பிரச்சனை, வார்த்தையில தான் வல்லமை, வார்த்தையில தான் ஜீவன், வார்த்தையில தான் வெற்றியா இருக்குதே தவிர இது எங்கையில ஒண்ணுமே கிடையாது. ವಾಕ್ಯದಲ್ಲೇ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ, ವಾಕ್ಯದಲ್ಲೇ ಜೀವ, ವಾಕ್ಯದಲ್ಲೇ ಶಕ್ತಿ ಇದೆ ಹೊರತು ಇಲ್ಲಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಏನಿಲ್ಲ ನೋಡಿ. எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? ನಂಬ್ತೀರಾ? நான் கடவுள் சமத்துல உட்காரன் தான், நான் ஜெபிக்கிறேன் தான், நான் கேட்கறேன் தான், வார்த்தையை படிக்கிறேன் தான், அதெல்லாம் வந்து என்னுடைய தனிப்பட்டதுன்னா. இங்க வேலை செய்யறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வேலை செய்யல. இங்க வேலை செய்யுது ஒன்னே ஒண்ணு, வானமும் பூமியும் ஒளிந்தாலும் என் வார்த்தை ஒளியாது. வேலை செய்தாங்க. ವೈಯಕ್ತಿಕ ಪ್ರಾರ್ಥನೆ ಇದೆ, ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇವೆ. ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡೋದು ಯಾವ್ದು ಅಂದ್ರೆ, ಆ ಭೂಮಿ ಆಕಾಶ ಅಲಿದು ಹೋದ್ರು ನನ್ನ ವಾಕ್ಯ ಒಂದು ಅಲಿದು ಹೋಗೋದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದಾನಲ್ಲ, ಆ ವಾಕ್ಯನೇ ಇಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡೋದು. அதனாலதான் பாருங்க, கடவுளுடைய வார்த்தையை உச்சரிக்கிறதுக்கு நான் தயங்குறதே கிடையாது. ದೇವರ ವಾಕ್ಯ ಉಚ್ಚರಿಸಲಿಕ್ಕೆ ಹಿಂಜರಿದ அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கு. ಕಾರಣ ಆ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಜೀವ ಇದೆ. என்ன மாதிரி வார்த்தை இது? எதனால் சுதந்திரித்துக் கொள்வேன்? ಇದನ್ನು ಯಾವುದರಿಂದ ಬಾಧ್ಯವಾಗಿ ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಿ? கர்த்தர் சொல்றார், உயிரே சிந்திருக்குது, இதுக்காக உயிர் கொடுக்கப்பட்டது, இப்ப நீ சுதந்திரித்துக் கொள்வ போன்றார். ದೇವರು ಹೇಳಿದ, ಇದಕ್ಕಾಗಿ ಪ್ರಾಣನೇ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ, ಈಗ ನೀನ್ ಬಾಧ್ಯನಾಗ್ತೀಯ, ಹೋಗು. அதே மாதிரிதான் பாருங்க, புது உடன்படிக்கையில வரும்போது வார்த்தையை பார்த்தீங்கன்னு வைங்க, குமாரனுடைய ரத்தம், குமாரனுடைய ஜீவன் இதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த வார்த்தையில அந்த ஜீவன் இருக்குன்றத ವಿಶ್ವಾಸಿಯ. ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಬರುವಾಗ ಈ ವಾಕ್ಯಕ್ಕೋಸ್ಕರ ಸ್ವಂತ ಮಗನು ತನ್ನ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿ ಪ್ರಾಣವನ್ನೇ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ಈಗ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ ಇದರಲ್ಲಿ ಜೀವ ಇದೆ ಅನ್ನೋದನ್ನ ತಿಳ್ಕೋಬೇಕು. ಆಮೆನ್. ரோமர் 10:4 சொல்லுது பாருங்க. ರೋಮಾಪುರದವರಿಗೆ 10:4 ಹೇಳ್ತಾರೆ, கிறிஸ்து இயேசு நியாய பிரமாணத்துக்கு முடிவா இருக்கிறார் அப்படின்னு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದ ಅಂತ್ಯವಾಗಿದ್ದಾನೆ. முடிவா இருக்கிறான்னா தெரியுங்களா? ಅಂತ್ಯವಾಗಿದ್ದಾನೆ ಅಂದ್ರೆ எல்லாத்தையும் முடிச்சு போட்டான்னு கிடையாது, ಎಲ್ಲ ಮುಗಿಸಾಕ್ಬಿಟ್ಟ ಅಂತ ಅಲ್ಲ. அவர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் இனி தோக்க போறாருன்னு அர்த்தம். அவர் தான் முடிச்சிட்டாரு, இனி வந்து எல்லாம் அவர்கிட்ட இருந்து தோங்க போகுது. ಆತನಲ್ಲಿ ಎಲ್ಲವೂ ಸಮಾಪ್ತಿ ಆಗಿದೆ, ಈಗ ಆತನಿಂದ ಒಂದು ಪ್ರಾರಂಭ ಉಂಟಾಗ್ತಿದೆ ಅಂತ. ஹல்லேலூயா. அதனாலதான் பவுல் எழுதுறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ಆದ್ರಿಂದ ಪೌಲ್ ಹೇಳ್ತಾನೆ, ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕೃಪೆಯನ್ನು ನೀವು ತಿಳಿದಿದ್ದೀರಿ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. கர்த்தர் நல்லவர்.